அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி 1177 சோமவல்லியப்பன் சாரோட கதை தான் இன்னைக்கு நம்ம சேவா சொல்ல போறாங்க. ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாங்க. இந்த முறை ஒரு ஆபீஸ் வேணும், 4 அற்புத இளைஞர்களும், அப்புறம் திருப்தியின் அடையாளம், 2 கதை தான் சொல்ல போறாங்க. ஒரு சின்ன கதை தான் ரெண்டுமே. நம்ம தான் எப்பயுமே ஒரு கதை சொன்ன பிறகு நம்ம நிறைய பேசுவோம் இல்லையா, அதனாலதான் அவங்கள 2 கதை மட்டும் சொல்ல சொன்னேன். சின்ன கதை சார், நாங்க பரவாயில்ல, நம்ம நிறைய பேசுவோம் அப்படின்னு சொன்னேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால அவங்க கதையை சொல்லட்டும், பேசுவோம். நீங்க ஆரம்பிங்க. சரி, வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். நான் இன்னைக்கு பேசுவா சார். ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய தீர்க்காயுசு அப்படிங்கிற புக்ல இருந்து 2 கதை சொல்ல போறேன். முதல் கதை திருப்தியின் அடையாளம். இந்த கதையை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சோ அதைத்தான் ஆசிரியரும் முதல்ல எழுதியிருக்காங்க. அதை நான் முதல்ல படிச்சிடுறேன், அப்புறம் கதையை சொல்றேன். நல்லது, இதை படிக்கலாம் என்று படிக்க ஆரம்பித்தீர்களே, அதைத்தான் சொல்கிறேன். தலைப்பா, அளவா, அல்லது படிப்பவருக்கு இருக்கும் நேரமா தெரியவில்லை. ஏதோ ஒன்று இதை படி என்று தூண்டுகிறதே. வெறும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் வேண்டாம் என்று பக்கங்களை புரட்ட வைக்கிறதே. நல்லது. இந்த கதையை சோமவல்லியப்பன் அவர்கள் ஜனவரி 2003 எழுதியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். எனக்கு இந்த வருஷம் நிறைய வாழ்த்து மடல் வந்துச்சு. அதுல ஒரு மஞ்சள் கலர் போஸ்ட் கார்டு வந்துச்சு. அதை பத்தி தான் இந்த கதையில நான் சொல்ல போறேன். அவர் பெயர் அது வேண்டாம். அவர் ஒரு சிறப்பான கவிஞர். வாழ்க்கையின் நுண்ணிய கூறுகளை மிக மிக சுலபமா சில வார்த்தைகள்ல எழுதிடுவாரு. மக்களை உண்மை கவனிப்பாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்பாரு. நல்ல கவிதைகள் எழுதுவாரு. கவிதை எழுதுறோட நிறுத்தாம அதை வீதி நாடகமாவும் கொண்டு போய் போடுவாரு. நாடகமா போட்டு மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அவர் ஆடுவாரு, பாடுவாரு, எல்லாமே அவர் பண்ணுவாரு. கவிதையும் நல்லா எழுதுவாரு. அதுக்கப்புறம் அவர் இதுல சலிப்பே அடைய மாட்டார். ஆனா இது அவருடைய முழு நேர வேலை கிடையாது. வேலை வேற இடத்துல பாக்குறாரு, ஊதியம் வாங்குறாரு. மிச்ச நேரங்கள்ல வீதி நாடகம் போட்டு மக்கள் முன்னேற்றம் அடையணுங்கிறதுதான் அவரோட முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு. அவரோட உயரம் பாத்தீங்கன்னா இந்திய சராசரியை விட குறைவு. உள்ளம் உலக அளவு. நிறம் கிராமத்து உழைப்பாளியின் நிறம். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவரு குளிச்சிட்டு இருக்காரு, உட்காருங்கன்னு சொன்னாங்க. அவர் குளிச்சுட்டு வந்தாரு. ஆபீஸ் யூனிஃபார்மோட தட்டு கொடுத்தாங்க. தட்டை வாங்கி தரையில கீழே உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. அவர் என்ன சாப்பிட போறாருன்னு அவர் தட்டை பார்த்தேன். பழைய சாதமும் முனைகள் நறுக்கிய சிவப்பு நிற சின்ன வெங்காயமும் அதான் அவர் சாப்பிட்டாரு. அவருக்கு அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக்ல நல்லா சரியாகி திருப்பியும் நாடகம் போட போயிட்டாரு. அவருக்கு குடும்பத்தை பாத்தீங்கன்னா சின்ன அழகான குடும்பம். அவருடைய மனைவி ரொம்ப பொறுப்பானவங்க. தோளுக்கு மேல வளர்ந்த 2 பெண் பிள்ளைகள். அவங்க 2 பேரும் போன் பேசும்போது அவ்வளவு பணிவா பண்பா பேசுவாங்க. அவர் குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவருடைய வீட்டுக்கு இன்னொரு முறை போயிருந்தேன். அந்த நேரத்துல அவர் வீட்டுல இல்ல. அவங்க மனைவி என்ன வரவேற்று உட்கார வச்சுட்டு எனக்கு தேநீர் கிடக்கிறதுக்காக உள்ள போயிட்டாங்க. அவங்க வீட்டை நான் சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த பக்கத்துல ஒரு அறை. அந்த அறையில ஒரு மேஜை போட்டிருந்துச்சு. ஒரு நாற்காலி அது கூடவே இருந்துச்சு. அந்த மேஜை மேல அவருக்கு வந்த கடிதங்கள் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் புத்தகங்கள் இருந்துச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு ரெடியா பேப்பர் இருந்துச்சு. 2 இங்கு பேனா, கருப்பும் சிகப்பும் பென்சில் சீவப்பட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நமக்கே உட்கார்ந்து அதை எழுதணுங்கிற ஆசையே வந்துச்சு. அந்த மேஜைக்கு அப்படியே எய்த்தாப்புல செவருல ஷெல்ஃப் இருந்துச்சு. அந்த ஷெல்ஃப்ல 100 போர் வீரர்கள் மாதிரி புத்தகங்களை அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் அவரோட எந்த தொடர்பும் இல்லை, வேலை மாற்றம் காரணமா. இப்போ இந்த போஸ்ட் கார்டு வந்த உடனே எனக்கு அவருடைய ஞாபகங்கள் வந்துச்சு. இந்த அஞ்சல் அட்டையை 5வது முறையாக படித்தேன். நண்பருக்கு புகார் இன்மை திருப்தியின் அடையாளம் இல்லை என்பது எனது 45 வயதில் புரிந்து கொண்டேன். அதற்கு கொடுத்த விலை மிக அதிகம். பொற்செல்வி என் இளைய மகள் கடந்த திங்கட்கிழமை அகால மரணம் அடைந்து விட்டாள். அவள் தொங்கிய மாமரத்து கிளைகளுக்கு கூட அதற்கான காரணம் தெரியவில்லை. தொடர்ந்து கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்புடன். வாங்க 2வது கதைக்கு போலாம். ஒரு ஆபீஸ் வேனும் 4 அற்புத இளைஞர்களும். கீன்னு சத்தம் கேக்குது. இந்த முறை அந்த வேன் டிரைவர்
நீ வரியா இல்ல நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அதட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த சத்தம். ராகவன் அலுவலகம் செல்லும் வேன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. அப்ப ராகவன் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரு ஸ்பிரிங் பொம்மை மாதிரி எந்திரிச்சு அலறி அடிச்சு எந்திரிச்சுன்னு, அட பாவிங்களா இப்படி ஆறு அடிக்கிறீங்க, நான் மட்டும் இந்த வேனை விட்டேன்னா 40 கிலோமீட்டர் லொங்கு லொங்குன்னு பஸ்ல போய் ஆபீஸ்க்கு போய் சேரும் போது லேட்டா போயிரும், கிளம்பணும்னு சொல்லிட்டு இட்லிய வாயில வச்சிருந்தாரு. பாதி இட்லி தட்டுல இருந்துச்சு. அதோட அவசரமா ஓடி கை கழுவ போகும்போது மகள் சுமதி கீழே போர்வையை விரிச்சு அயன் பண்ணும்போது இவர் அத ஃபுட்பால் மாதிரி தட்டி சுமதி கையில சுற்றுச்சு. ஐயோ சுற்றுச்சேன்னு அந்த பொண்ணு கத்தும் போது திருப்பியும் கீன் கீன்னு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டோன்னே ரம்யா, அவருடைய மனைவி ரம்யா வந்து கலவரம் ஆயிட்டாங்க. இவர் அரையில அடிச்சு ஓடும் போது அந்த போர்வை தடுமாறி இவர் தரையில வந்து குப்புற விழுந்துட்டாரு. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நல்ல வேளைக்கு அவர் சட்டையில சாம்பார் படல. போய் கைய கழுவிட்டு பாலிஷ் போடாத ஷூவையும் சாக்ஸையும் கையில எடுத்துக்கிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு கீழே இறங்கி ஓடுறாரு. இறங்கி ஓடும் போது முதல் மாடியை இறங்கிட்டாரு. 2வது மாடியை இறங்கும் போது பழம் காய் விக்கிற முனியம்மா, அந்த அம்மா கூடையோட மேல ஏறி வருது. இவர் அரசு பேருந்து மாதிரி அந்த அம்மா மேல மோத போயிட்டாரு. நல்ல வேளைக்கு மோதல, அந்த அம்மா விழல. இவரோட ஷூ போய் அந்த கூடைக்குள்ள விழுந்து 2 தக்காளி ஷூக்குள்ள போயிடுச்சு. அத லாபகமா அவர் எடுத்துக்கிட்டு கீழே ஓடினாரு. அந்த அம்மா பயங்கரமா திட்டுச்சு அவரை. ஆனா அத அவர் காதலே வாங்கிக்கல. பின்னாடியே ரம்யா ஓடி வந்தாங்க. மணல் ராலி மாதிரி முனியம்மா மேல மோதி முனியம்மா கீழே விழுந்து எல்லாமே கீழே கொட்டி போய் அவங்க ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அத ரம்யாவும் பொருட்படுத்தாம அவங்களுக்கு கீழே ஓடியாராங்க. ஒரு வழியா கீழே வந்துடுறாரு. வந்த உடனே கதவை திறந்துக்கிட்டு வேன் கிட்ட போன உடனே ஜனவரி 1ஆம் தேதி பெருமாளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேனை பார்த்ததுக்கு உள்ள ஏறி போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனேதான் பெருமூச்சு போட்டாரு. அப்பாடா ஒரு வழியா வந்துட்டோம் வேனுக்குள்ள அப்படின்னு. அப்போ ரம்யா பின்னாடியே ஓடியாந்தவங்க அவர் மடியில லஞ்ச் பாக்ஸ வச்சாங்க சூடா. வச்சுட்டு எப்பயும் பாடுற பாட்டுதான், நீங்க சாயங்காலம் சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னாங்க. இவர் அத சட்டையே செய்யல. வேன் கிளம்பிருச்சு. பார்த்தா அவர் பக்கத்துல உட்கார்ந்த அக்கௌண்டன்ட் ஸ்ரீனிவாசன் இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னையா சீனு, எப்பயுமே தினத்தந்தி படிப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்க இந்த ஹிந்து பேப்பரை படிக்கிற, என்ன ஏதாவது வேலை தேடுறியா அப்படின்னு அவரு டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னாரு. என்னையா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற, காத்தால உங்க வீட்டு மாமி ஜவ்வு மாதிரி ஒரு பொங்கலை குடுக்கறதுக்கு பதிலா கார்ன்பிளாக்ஸும் பிரெட்டும் கொடுத்தாங்களா அப்படின்னு அவர் திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இந்த வேன் அமைதியா இருக்கு, எப்பவுமே சத்தமா இருக்குமே, இன்னைக்கு எந்த சத்தமும் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இருந்த குமாரை பார்த்து, என்ன குமார் அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, ஹிந்து பேப்பர் படிக்கிறாரு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேக்குறாரு. கேட்டோடனே குமார் எதுக்கு எடுத்தாலும் ஆன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறவரு தலையாட்டுறாரு. அவருக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாது. என்னடா இவனும் சைலண்டா தலையாட்டுறான் அப்படின்னு. அப்ப டிரைவர் சந்துரு பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் பயம் வருது. அதுக்கப்புறம் காளியப்பன் ஹாஸ்டல் வாசல் வருது. அந்த ஸ்டாப்ல நிக்குது வண்டி. நிக்கும் போது அங்க கார்த்திக் ஏறுவாரு. கார்த்திக் வரல. எப்பயுமே அந்த வேன்ல எல்லாருமே வருவானா அவன் வருவானா அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அன்னைக்கு பாட்டும் பாடல யாருமே. கார்த்திக்கும் வரல. கார்த்திக் ஆன் டியூட்டி இருக்கான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் யாருமே பண்ணல. இவருக்கு அவர் வேன்குள்ளதான் இருக்கமா இல்ல வேற எதுக்குள்ள இருக்கமானே தெரியல. கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்துரு பஸ் வேன் எடுக்க போறாரு. அப்ப குமார் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அப்பையும் கார்த்திக் வரல. அதுக்கப்புறம் வந்து இவர் நினைக்கிறாரு டிரைவர், இவர் வருவாரா இல்ல இவர் லீவான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சந்துரு வந்து சலிச்சுக்கிறாரு. சரி வேனை எடுத்துடலான்னு எடுக்கும் போது வேனுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஜீப் வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அந்த ஆட்டோல இருந்து கார்த்திக் கீழே இறங்கி உள்ள வந்து ஏறாரு. எப்பயுமே கார்த்திக் உள்ள ஏறினோன்னு எல்லாருமே நல்லா பேசுவாரு. ஆனா அன்னைக்கு பேசவே இல்லை. கம்பிய புடிச்சுக்கிட்டு விவேக் வந்து படத்துல எல்லாருக்கும் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவரை போய் உட்கார்ந்துடுறாரு. இன்னும் இவருக்கு ஜாஸ்தி குழப்பமாகுது. என்ன எல்லாரும் ஒழுங்கா ஜென்டில்மேன் மாதிரி இந்த ஆபீஸ்ல இருக்காங்களேட்டு திருப்பியும் போய் சீனோட பேப்பரை புடிச்சு இழுக்கிறாரு. சீனு சொல்றாரு, பிளீஸ் அலோ மீ டு ரீட் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நம்ம வேன் இவ்வளவு அமைதியா இருக்கு, நம்மளுடைய மேனேஜர் ஜேக்கப் வந்திருக்காரா அப்படின்னு அவர் வந்து அந்த இங்கிலீஷையும் மறந்து அவருடைய தாய்மொழி பயத்துல தாய்மொழியிலே இல்லைன்றாரு. இவருக்கு நம்பிக்கை வரல ராகவனுக்கு. உடனே ராகவன் இப்படி திரும்பி 360 டிகிரி தலையை திருப்பி கடைசியில ராகவன் எங்கேயாவது வேன்ல உட்கார்ந்துருக்காரான்னு திரும்பி பார்த்தா கடைசியில பின்னாடி பார்த்தா ஒரு அழகான காலேஜ் போற பொண்ணு, நல்ல செக்க செவேன்னு இருக்கு, தலை நிறைய
மல்லிகைப்பூ வச்சிருக்கு, ப்ளூ கலர் சுடிதார் போட்டு உட்கார்ந்துருக்கு, சின்ன பொண்ணா இருக்கு. இத பார்த்த உடனே ராகவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது, யாரா இந்த பொண்ணுன்னு. திருப்பியும் ஸ்ரீனிவாசன் காலை அழுத்தி யார் ஸ்ரீனிவாசன் அது அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ரீனிவாசன் பேப்பரை கீழே இறக்கி சொல்ல போறதுக்குள்ள டிரைவர் சந்துரு சொல்றாரு, அந்த பொண்ணு காலேஜ் பிள்ளை படிக்குது, நம்ம ஆபீஸ்க்கு 1 மாசம் ட்ரைனிங்க்கு வருது, மந்த வழியில தான் ஏறிச்சு அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே ராகவன் அப்படியா வாயை திறந்து சொல்ல வந்தவரு அந்த அப்படியாவ முழுகிட்டு இஸ் இட் அப்படின்னு மெதுவான குரல்ல சொல்றாரு. மத்தவங்க ராகவனை பொறாமையா பாக்குறாங்க. இந்த கதையை சோமவள்ளியப்பன் அவர்கள் 27/6/2004 எழுதியிருக்காங்க. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. தீரம் முடிஞ்சுன்னு தெரிஞ்சுதான் இன்னும் 4 கதை சொல்ல வச்சிருந்தான். தேவாப்பாரு ஸ்பீடுக்கு வந்து 4 கதை என்ன எத்தனை வேணா சொல்லலாம். நீங்க முதல் கதையை திருப்பி சொல்லுங்க. மறுபடியும் முதல் கதையை நான் சொல்றேன். இல்ல அவங்க சொல்லிட்ட பிறகு நம்ம எல்லாம் சொல்லுவோம். முதல் கதை வந்து திருப்தியின் அடையாளம். இந்த கதையை நான் முதல் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சோ அதான் ஆசிரியருக்கும் தோணிருக்கு. அதை முதல்ல நம்ம பாத்திரலாம், அப்புறம் கதைக்குள்ள போலாம். நல்லது, இதை படிக்கலாம் என்று படிக்க ஆரம்பித்தீர்களே, அதைத்தான் சொல்கிறேன். தலைப்பா, அளவா, அல்லது படிப்பவருக்கு இருக்கும் நேரமா தெரியவில்லை. ஏதோ ஒன்று இதை படி என்று தூண்டுகிறதே, வேறு எதுவும் செய்ய வேண்டாம் வேண்டாம் என்று பக்கங்களை புரட்ட வைக்கிறது. நல்லது. இந்த கதையை சோமவள்ளியப்பன் அவர்கள் ஜனவரி 2003 எழுதியிருக்காங்க. எனக்கு இந்த வருஷம் நிறைய வாழ்த்து மடல் வந்துச்சு. அதுல ஒரு மஞ்சள் கலர் போஸ்ட் கார்டை பத்தி தான் இந்த கதையில நான் சொல்ல போறேன். அவருடைய பெயர் அது வேண்டாம். ஒரு அற்புதமான கவிஞர். வாழ்க்கையின் நுண்ணிய கூறுகளை மிக சுலபமா சில வார்த்தைகள்ல எழுதிடுவாரு. மக்களை உன்னி கவனிப்பாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பாரு. கவிதை எழுதுறதோட நிறுத்தாம அத வீதி நாடகமாவும் போடுவாரு. பாடுவாரு, ஆடுவாரு, நடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. மக்கள் விழிப்புணர்வு அடையணுங்கிறது மட்டும்தான் அவரோட எண்ணமா இருந்துச்சு. அவருடைய முழு நேர வேலை இது கிடையாது. வேற ஒரு இடத்துல வேலை பாக்குறாரு, ஊதியம் வாங்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் இருக்க மீதி நேரங்கள்ல வீதி நாடகங்கள் போட்டு மக்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. இந்த வேலைக்கு அவர் சலிப்பே அடைஞ்சது கிடையாது. இதுல வந்து அவர் ரொம்ப நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. ஒரு நாள் அவர் வந்து உயரம் பாத்தீங்கன்னா இந்திய சராசரியை விட குறைவு. உள்ளம் உலக அளவு. நிறம் கிராமத்து உழைப்பாணியின் நிறம். அவர் வீட்டுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். அப்போ அவங்க மனைவி அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க, இருங்கன்னு சொன்னாங்க. நான் உட்கார்ந்துருந்தேன். அவங்க குளிச்சுட்டு ஆபீஸ் உடைய மாத்திக்கிட்டு வந்தாரு. தட்டு கொடுத்தாங்க. அவர் தரையில டக்குன்னு உட்கார்ந்துட்டாரு. அவர் என்ன சாப்பிட போறாருன்னு பார்த்தேன். பழைய சாதமும் முனைகள் நறுக்கிய சிவப்பு நிற சின்ன வெங்காயங்களும் அதுதான் இருந்துச்சு அவர் தட்டுல. அப்புறம் ஒரு முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக்ல நல்லா தேறி அதுக்கப்புறமும் திருப்பி வீதி நாடகங்கள்ல போட ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவி ரொம்ப பொறுப்பானவங்க, 2 மகள்கள் தோளுக்கு மேல வளர்ந்தவங்க. அவங்க போன்ல பேசும்போதே ரொம்ப வந்து பணிவா நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்கு நான் இன்னும் ஒரு நாள் போயிருந்தேன். அப்போ அவர் வீட்டுக்கு இல்ல. அவங்க மனைவி வந்து என்ன வரவேற்று உட்கார வச்சுட்டு எனக்கு தேநீர் கறக்கறதுக்காக உள்ள போயிட்டாங்க. நான் அவங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்ல ஒரு டேபிள், அதோட ஒரு நாற்காலி சேர்ந்தாப்புல இருந்துச்சு. டேபிள் மேல பேப்பர், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு ரெடியா பேப்பர், 2 பேனா, 2 சிகப்பும் கருப்பும் வச்ச பென்சில், 2 நல்லா ஷார்ப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த கடிதங்களை ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் புத்தகங்கள் இருந்துச்சு. அந்த செவத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த செவத்துல ஷெல்ஃப்ல போர் வீரர்கள் மாதிரி 100 புத்தகங்கள் இருந்துச்சு. அந்த ரூம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் வேலை இந்த காரணத்துக்காக அவருடைய தொடர்பு எனக்கு இல்ல, வேலை நிமித்தம் காரணத்துக்காக. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த போஸ்ட் கார்டு வந்த அப்புறம் தான் இத பத்தி எனக்கு ஞாபகங்கள் வந்துச்சு. இந்த அஞ்சல் அட்டையை 5வது முறையாக படித்தேன். நண்பருக்கு புகார் இன்மை திருப்தியின் அடையாளம் இல்லை என்பதை எனது 45 வயதில் புரிந்து கொண்டேன். அதற்கு கொடுத்த விலை மிகவும் அதிகம். பொற்செல்வி என் இளைய மகள் கடந்த திங்கட்கிழமை அகால மரணம் அடைந்து விட்டாள். அவள் தொங்கிய மாமரத்து கிளைகளுக்கு கூட அதற்கான காரணம் தெரியவில்லை. தொடர்ந்து கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்புடன். வணக்கம்.
கட- கடைசி 3 வரியை சொல்லுங்க. கடைசி 3 வரியை சொல்லுங்க. அந்த பேரா மட்டும் நான் திருப்பி படிக்கிறேன் சார். கடைசி பாரா 3 வரி. ஓகே சார், நான் ஃபுல்லாவே படிக்கிறேன். புகார் இன்மை திருப்தியின் அடையாளம் இல்லை என்பதை எனது 45 வயதில் புரிந்து கொண்டேன். அதற்கு கொடுத்த விலை மிகவும் அதிகம். பொற்செல்வி என் இளைய மகள் கடந்த திங்கட்கிழமை அகால மரணம் அடைந்து விட்டாள். அவள் தொங்கிய மாமரத்து கிளைகளுக்கு கூட அதற்கான காரணம் தெரியவில்லை. தொடர்ந்து கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்புடன். இந்த கதை எனக்கும் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு சார். அப்புறம் அப்பா விளக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு இப்ப ஓரளவு தெரியும். நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் அப்புறம் என் கருத்தை சொல்றேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அருமை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப, அதாவது ஒரு 2 கதை வந்து ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் தான் இல்லையா? ஒரு ஒரு சோக சம்பவம், ஒரு காமெடி. அதாவது ஒரு சின்ன சேஞ்ச் வந்தா கூட மக்கள் வந்து எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க, தன்னுடைய நடவடிக்கையில இருந்து எப்படி மாறுறாங்க அப்படின்றது. அதான் ஒரு ஒரு பெண் பிள்ளை என்ற பட்சத்துல மனுஷனோட புத்தி எப்படி மாறுது அப்படின்றது எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அது அவங்க எப்படி நடந்துக்கணும், அவங்க இயல்பா இருக்கிறதுல இருந்து அந்த மாற்றம் இருக்குது அப்படின்றது, என்ன வயசா இருந்தாலும் அந்த மாற்றம்ன்றது வருது அப்படின்றத அது சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் இந்த காலத்துல இருக்குதான்றது தெரியல. எப்போ எந்த வருஷம் எழுதினாரு அது? ஆபீஸ் அந்த கதை 2003. 2003 இல்ல, ஆபீஸ் கதை வந்து 27/6/2004. அந்த கதை ஃபர்ஸ்ட் கதை வந்து 23 ஜனவரி 23. 23. இது வந்து இந்த குழந்தை தூக்க மாட்டேங்குது. அது வந்து வீட்டுல நடந்த சம்பவம். அந்த இதுல சோகத்துல இருக்கிறாரு அவரே. அந்த நாடகம் எழுதுறதெல்லாம் நிறுத்திட்டு இருக்காரு. அந்த அவரோட ஒவ்வொரு மக்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த காரணம் என்னன்னு தெரியல பெண்களே. அப்படிதான் நினைக்கிறேன் நானு. பார்ப்போம் என்னென்ன மற்றவர்கள் சொல்லட்டும். கல்யாணி மேடம் சிரிக்கிறாங்க. வாங்க, கல்யாணி மேடம் எதாவது சொல்ல வராங்க. சார் மத்தவங்க எல்லாம் பேசட்டும் சார். இல்ல எனக்கு ஒரு அளவு தெரியும், அதனாலதான் மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னுரை எழுதினவங்களே நீங்க தானே. கதிரவன் சார் பேசுறீங்களா? வாங்க. சொல்றேன். இல்ல உண்மையா, வணக்கம். அந்த முதல் கதை தான் ரொம்ப ஒரு உருக்கமான, எதிர்பாராத ஒரு திருப்பம் வைக்கிறார் கதையில. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப யதார்த்தம் அப்படின்னு தான் தோணுது. அதாவது சாதாரணமா ஓடிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில திடீர்னு ஒண்ணு நடக்குது. இது பல குடும்பங்கள்ல கூட நம்ம இதை பார்க்க முடியும். அந்த மரணத்துக்கும் அதற்கு முந்தைய எந்த நிகழ்ச்சிக்கும், கதையில சித்தரிக்கப்படக்கூடிய எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். ஆக இது யதார்த்தத்தின் உச்சமா தான் நான் பாக்குறேன். இது எந்த குடும்பத்திலயும் நடக்கலாம். இது அதுக்கான காரணம் தெரியாத ஒரு மரணம். இது அது மாதிரிதான் நான் பாக்குறேன். கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு மெல்லிய நையாண்டி இருந்தது. அதாவது அவர் வந்து சராசரி உயரம், உலகளவு மனம் அப்படியெல்லாம் எழுதியிருந்தாரு. ஒரு நையாண்டித்தனம் லேசா இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டே போகும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கு கடைசியில. ரொம்ப சோகமான வருத்தமான விஷயமா தான் இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்த கதைன்னு சொல்லும்போது 2வது கதை வந்து சோஷியல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. சோஷியல் இம்பாக்ட் அனாலிசிஸ்னு. எனி இன்ட்ரூஷன் லீட்ஸ் டு சம் சேஞ்ச் இன் அதர்ஸ். அந்த மாதிரி தான். அதுதான் அது. ஒரு புது பெண்மணி ஒருத்தவங்க அந்த பஸ்ஸுக்குள்ள வராங்க, வேனுக்குள்ள வராங்க. அது மீதி பேரை எந்த அளவுக்கு அவங்களுக்கு மேல தாக்கம் ஏற்படுத்துதுங்கிறது தான். ரொம்ப நல்ல நையாண்டி அல்லது நல்ல நகைச்சுவை கதைன்னு தான் சொல்லணும். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. அதாவது உழவரின் கிராமத்து உழைப்பாளின் நிறம் அப்படின்னு சொல்றாரு. அது நையாண்டியா நான் பார்க்கல. அது மாற்று ஒரு நிறத்தை வந்து எப்படி சொல்றதுன்றத ஒரு அழகான சொல்ல பயன்படுத்தி இருக்காருன்றதுதான் என்னோட பார்வை. அவரோட உயரம் ரொம்ப குள்ளமா இருக்குது, ரொம்ப அதிகமா இல்லைன்றதையும் சொல்றாரு. நிறம் கருப்புன்னு டைரக்டா சொல்ல வேண்டாமே, ஒரு அழகா சொல்லலாமே. அந்த சொல் வந்து நல்லா பயன்படுத்திட்டாரு. அந்த கிராமத்து உழைப்பாளியின் நிறம் அப்படின்ற பட்சத்துல அது கருப்பா இருக்குது. உண்மை அதுதான். அந்த உமாபாரதி மேடம் சொல்லுங்க, பேசுங்க. நீ மாலை வணக்கம். ஏற்கனவே ஏப்ரல் வாழ்த்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சேவா கேட்டுக்கிட்டாங்க, கண்டிப்பா வரணும் மேம், நான் கதை சொல்றேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் எனக்கு ஒரு பாடல் குழுமம் இருக்கு, அது முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா ஜாயின் பண்றேன். நான் போன் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல, நான் அலாரம் வச்சுட்டேன். என்னோட பாடல் செஷன் முடிஞ்சிட்டு அதை லாக் அவுட் பண்ணிட்டு டக்குன்னு இதை லாகின் பண்ணிட்டேன். கரெக்டா என்ட்ரி ஆயிட்டேன். கதை முதல்ல
ஏன்னா 2ஆம் தடவை நீங்க இப்ப சொன்னதுன்றது வேண்டுகோளுக்கு அப்புறம் சொன்னீங்க. ஆனாலும் வந்து முதல்லயே நீங்க சொல்லி முடிச்சிருந்தீங்கன்னா நான் கேட்டிருக்க முடியாது. ஏன்னா அதுவும் இத்தினூண்டு கதை, அதுல இவ்வளோ பெரிய செய்தி. அதான் அங்க மேட்ரு. என்ன, ஒரு கவிஞனாகப்பட்டவன் ஒரு யதார்த்தவாதியாக இருந்து சமூகத்துக்கு சேவை செய்யற மகனாக ஒரு ஒரு ஆளாக இருந்துட்டு தன்னுடைய பெண்ணின் மரணத்தை கூட ஒரு இயல்பாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு குற்றமாகவோ இல்ல யாரு பேர்லயும் வந்து ஒரு பழி சொல்ற மாதிரியோ இல்லாம ஒரு கேரக்டரா படிச்சிருக்காரு. நீங்க முதல்ல ஒரு இன்ட்ரோ வாசிச்சீங்க தெரியுமா இந்த கதைக்கு, புகார் சொல்வது என்பது அப்படின்னு இந்த பேரை வாசிச்சீங்க தெரியுமா? இந்த லெட்டரோட ஆரம்பமே நம்மளுக்கு அதை வந்து சொல்லிடுறது. நான் வந்து என் பொண்ணை குத்தம் சொல்ல விரும்பல, அவ மேல நான் பழி போட விரும்பலன்றத அந்த ஒரு லைன் எடுத்து சொல்லிடுறது நமக்கு வந்து. அந்த மரக்கலை கிட்டக்க நானும் காரணத்தை தேடின்னு இருக்கேன் இன்னும் அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமா அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அந்த ஒரு சீரியஸ்னஸ இத வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம்ன்றத அந்த கவிஞர் அழகா சொல்லிட்டாரு. இந்த ஆபீஸ் வேணும், அது முதல்ல வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஸ்டீஃபன் முதல்ல கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஆபீஸ் வேன் அப்படின்னு புரிஞ்சுது. அது அப்புறம் நான் மெசேஜ்ல கூட போட்டேன், ஆபீஸ் வேன் அப்படின்னு புரிஞ்சிச்சு. எதனால 2 சொல்லி நான் வருதுன்றத நம்ம யோசிக்கணும்ல என்ன. அதனால அந்த கதையில வந்து இப்போ நம்ம கதிரவன் சாரும் அழகா சொன்னாங்க, அந்த காலத்துல கதைன்றதுனால இந்த சிச்சுவேஷன். பட் இந்த இதுல வந்து 3 தடவை அந்த ராகவன்றவர் வந்து அந்த இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறேன்னு திருப்பி திருப்பி கேட்பாங்க. எனக்கு உடனே காதலிக்க நேரம் இல்லையில உள்ள அந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. நாகேஷோட சிஸ்டர்ஸ் இவங்க 2 பேரும், காஞ்சனாவும் ராஜஸ்ரீயும் 2 பேரும் நடிப்பாங்க. we won't see Tamil pictures, we only see English pictures அப்படின்னு அப்ப ஸ்டைலா அந்த இடத்துல வந்து அவ 2 பேரும் அப்ப சொல்லுவா. அதனால நாம வந்து அடுத்தவா முன்னாடி ஒரு பிலிம் ஓட்டணும் அப்படின்னா உடனே பீட்டர் விடணும் அப்படின்னு இந்த காலத்துல சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அந்த மாதிரி எல்லாம் பீட்டர் விட்டுண்டு அந்த இதுல உட்கார்ந்து தன்னை அந்த மாதிரி வெளிப்படுத்தின ஒரு அந்த கதையா நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சொன்னீங்க, நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கிற கதை. ஜஸ்ட் லைக் தட் அந்த கதையை இருந்தாலும் அதுலயும் ஒரு செய்தி இருக்கு. அதுதான் மெயின். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. காதலிக்க நேரம் வந்து 61ல வந்ததுன்னு நினைக்கிறேன், 61 64 நினைக்கிறேன். அந்த காலத்துல வந்து அந்த ஆங்கில மோகம் இருக்குது. அது வந்து ஆங்கிலேயர் விட்டுட்டு போனதுனால அந்த ஆங்கில மோகம் நிறைய இருந்தது. படங்கள்ல, தமிழ் படங்கள்ல நிறைய பிரதிபலிச்சு. அதனுடைய விளைவு வந்து அந்த விளைவு தான் நிறைய இருந்தது. அதற்கு பிறகு வந்த படங்கள்ல அது குறைஞ்சது, அந்த ஆங்கில மோகன்றது குறைஞ்சது, தமிழ் பேசணுன்ற அந்த உணர்வு வந்தது, பல விஷயங்கள் மாறுதலா இருந்தது. ஆனா இந்த கதை வந்து 23ல இப்பதானே இது வந்து 2003ல தானே, 2003ல வந்து ஒரு சின்ன மாறுதல். அந்த வந்து மனசளவுல இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது அந்த ஒரு மாறுதல். கேள்வியே தேவையா அப்படின்றதுதான் அங்க வந்து இந்த மாறுதல் தேவையா, இயல்பா இருக்கிறத விட்டுட்டு ஏன் தேவையா அப்படின்றது தான் இன்னைக்கு. இன்றைய சூழல்ல இந்த மாதிரி எல்லாம் யாருன்னா பண்ணாங்கன்னா அங்கேயே கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு வழி பண்ணுவாங்க. அதாவது மனிதர்கள் எல்லாரும் முகமூடி அணிந்து இன்னைக்கு நடமாடுறாங்க, அது சொல்ல வராரு. இப்போ முகமூடி இருக்குது, அது வேற விதமா இருக்கும். இல்ல, அவர் சொல்ல வராருன்றேன். அதுதான் அந்த அந்த இதுதான் அதுல எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்பு வந்து பழைய முதல்ல எழுதி வச்ச தொகுப்பு தான் சிறுகதை. வந்து அதுல சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு, இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச கதையெல்லாம் நான் எடுத்து பேசணும் அப்படின்றது போடணும்னு தான் போட்டேன். அது காரணம் மனச்சாரல்னு சொன்னாரு. ஏன்னா மனச்சாரல் நம்ம அவர்கிட்ட கதையை வாங்கினப்ப இத சொன்னாரு. மனச்சாரல்ல வந்து 2 கதை 3 கதை இருக்குது இருக்கு. மகிழ்ச்சி. அடுத்தது வேற யாரும்? வசந்தியிடம் பேசுறீங்களா? வாங்க. முதல்ல சேவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப 2 கதையுமே அழகா எடுத்து சொன்னீங்க. முதல் கதை வந்து நான் பார்க்குறது எப்படி அப்படின்னா, அங்கே வந்து முதல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. அந்த குழந்தை இவர் வந்து ஒரு ரெஜிமெண்டடாக இருக்கிறாரு. அவரோட டேபிள் எல்லாமே ஒரு மாதிரி ஆர்மி மாதிரி, அவங்க வீட்டில் எல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்குது. மேலே வந்து அந்த மிலிட்ரி இது மாதிரி இருக்குது, எல்லாமே ரெஜிமெண்டடாக இருக்குது.
அவர் சாப்பிட்றாரு, கீழே உட்காந்து சாப்பிட்றாரு, கொடுக்குறாங்க. ஒரு ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை. அதை தான் அவர் கடைசியில் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன அதிருப்தி, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அவளை சேவ் பண்ணியிருக்கலாம். அதுதான் அவரோட ஆதங்கம் அதுல இருக்கு. புகார் கொடுத்திருந்தா என்ன, அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாமே போயிடுச்சு. அதை நான் தேடிட்டு இருக்கிறேன். என்ன காரணத்துக்காக அந்த மரத்துல போய் தேடிட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷங்கிட்ட அந்த கம்யூனிகேஷன், அந்த பொண்ணுகிட்ட பேசியிருந்தாருன்னா அந்த கம்யூனிகேஷன் முதலே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராப்ளம்ட்டு. இப்போ அதை வந்து மரத்துக்கிட்ட போய் தேடிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் உள்ள செய்தி நம்ம கொடுக்கறது அப்படின்னு நினைச்சேன்னா. ரெண்டாவது வந்து என்ன, ரெண்டாவது வந்து இப்போ அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன். எங்க பார்த்தாலும் அவசர அவசரமா ஏறுறாரு, எல்லாத்தையும் தட்டி விடுறாரு, உள்ள வேனுக்குள்ள அவசர அவசரமா போறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு கொண்டு வந்து லஞ்சை கொடுக்குறா. எல்லாம் எல்லாம் வந்து ஒரு இது மாதிரி நடக்குது. அவருக்காக எல்லாரும் கேட்டு பண்ணி அவரை கொண்டு வந்து வேன் வச்சு ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க. ஆனா உள்ள போனோன்னா கம்ப்ளீட்டா மாறிடுது. ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு அது வந்து அதே ஒரு பையனா இருந்திருந்தான்னா அங்க வந்து அந்த சைலன்ஸ் இருந்திருக்காது. அது ஜெண்டர் மாறுறதுனால அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். எல்லாருமே சைலன்ஸா இருக்காங்க, ரொம்ப கரெக்டா பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதே இது ஒரு பையனா இருந்திருந்தா வச்சுங்க, ஒரு பையன் ஒரு இளைஞன் வந்திருந்தா அவங்க கிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணுன்னா அந்த கேப் நிறைய காட்டுறாங்க. ஸோ அதுதான் 4 மென்னும் அந்த வேனும் ஆஃபீஸ் இதெல்லாம் காட்டுறது. எப்படி அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ்னால எந்த மாதிரி இப்படி ஒரு சைலன்ஸ் அங்க வருதுன்னு காட்டுறாருன்னு நான் நினைச்சேன். அற்புதமான 4 இளைஞர்கள் வந்து ஆபீஸ். அதுல பையனா இருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு இவங்களோட அதிகார தோணி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த பையனை ராகிங் கூட பண்ணிக்கிறது ஒரு வழி பண்ணிருப்பாங்க. பெண் இன்னும் வந்து இவங்களோட எல்லாமே வாங்க சிவகுமார் சார் பேசுங்க. வேலம்மாள் மேடம் பேசுங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சேவா, ரொம்ப அருமையா கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க. இப்போ எப்பவுமே சொல்லுவீங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சின்ன கதைனாலும் அதை நல்லா சொன்னீங்க. அது சோமவல்லியப்பன் ஐயா கதை வந்து எப்பவுமே ஒரு 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 டின்ஷன் சொல்லுவாங்க, அப்படி இருக்கும் அந்த கதைகள். அப்படி பார்க்கும்போது முதல் கதை நீங்க சொன்ன மாதிரி இப்ப வசந்தி அம்மா சொன்னதோட நானும் உடன்படுறேன். ஒரு மனிதன் வந்து வெளி உலகத்துல அவன் ரொம்ப சிறப்பானவனாக இருக்கலாம், நல்ல ஒரு நீ அம்மா சொன்ன மாதிரி டிசிப்ளினா, நல்ல அவன் செய்யற வேலைகள் அப்புறம் எல்லாமே இது. ஆனா கொஞ்சமாவது வீட்டுல என்ன நடக்குது, வீட்டு மனநிலை என்னங்கிறத பார்க்கணும் அப்படிங்கறதான் அவருடைய கருத்தாக்கமாக இருந்திருக்கணும். நிச்சயமா நிறைய பேர் அது நான் பாக்குறேன். நிறைய வீட்டுல வந்து ஆண்கள் வந்து வெளி உலகத்துல ஏதோ பெரிய சாதனையெல்லாம் கூட பண்ணுவாங்க, ஆனா வீட்டை கவனிக்கவே மாட்டாங்க. கவனித்தல் என்பது கூட என்ன, பொருள் கொடுப்பதோ அல்லது அவங்கள வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு உயர்த்துவதோ அப்படி கிடையாது. அவங்களுடைய மனத்தை புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த குழந்தை மனசுல ஏதோ ஒரு தாக்கம் இருந்திருக்கு. வெளி உலக தாக்கமா இருந்திருக்கலாம், அது இல்ல வீட்டுல உள்ள தாக்கமா இருந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைய பாதிச்சுதான் அது அந்த மாதிரி தற்கொலைக்கு போயிருக்குது. அப்படின்னா இவரு அதை கவனிக்கவில்லை. கடைசியில அந்த மனம் வந்து அவர் பழி சொல்லல, அதெல்லாம் வேற. ஆனா அவருடைய மனம் வந்து அததான் வெறுமையாயிட்டுது. அந்த மரத்தையே தெரியலேன்னு சொல்ற மாதிரினா என்ன, அது வந்து ஒரு இதுதான், ஒரு ஐடென்டிஃபிகேஷனா சொல்றாரு. இந்த மரம் போல நான் இருந்துட்டேனே, எனக்கும் தெரியாம போயிட்டுதேங்கிற ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்துற மாதிரி நல்லா இருந்தது இந்த கதை. ரொம்ப அழகா சொன்னீங்க சேவா, வாழ்த்துக்கள். அடுத்த கதையை பார்க்கும்போது அது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அது இயல்புதான். எந்த இடத்துலயும் அதுவும் தனியா ஒரு பெண் இருந்தான்னு வைங்களேன், அந்த இடம் கொஞ்சம் இது. நான் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் வந்து மலேசியா போகும்போது 11 ஆண்கள் நான் ஒருத்தி, 10 ஆண்கள் நான் ஒருத்தி தான் பெண்ணா போயிருந்தேன். அப்படி ஒரு அமைதியா இருக்காப்பாங்க, நல்லா இருப்பாங்க, என்ன நல்லா வச்சுக்குவாங்க, நல்லா பேசுவாங்க. இது வந்து ஒரு மனித இயல்பு. அதாவது ஒரு தனி பெண்ணிடம் நம்முடைய எந்த பலகீனத்தையோ எதுவும் காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஆண்கள் கூட சில மனநிலையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பெண்கள் இருக்க இடத்துல ஒரு ஆண் இருந்தாலும் சில அது கொஞ்சம் மாறுபாடாக இருக்கதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா ஆண்கள் பொறுத்தவரையில் அது ரொம்ப பெர்ஃபெக்டா தங்களை காட்டிக்குவாங்க. உண்மை, அது நான் பார்த்திருக்கிறேன் நிறைய இடத்துல. அந்த கதை தான் உணர்ந்து சார் வந்து அந்த கதையில சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
2 கதையுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சேவா, தொடரட்டும் உங்கள் கதை சொல்லல். நன்றி சாருக்கும் நன்றி. நீங்க சொன்ன பாயிண்ட் தான். முதல் கதையில வந்து இவரோட நடவடிக்கை வந்து வீட்டு பக்கம் இல்ல, வீட்டு பக்கம் வந்து இவரோட ஒரு கவனம் இல்ல. அந்த கவனம் இல்லாததுனால வந்து அவருக்கு இந்த பெண்ணை வந்து அவர் கவனிக்க முடியலையேன்ற வருத்தம் வந்து இருந்திருக்கும், அர்த்தம் இருக்கும். அந்த பெண்ணோட நம்ம வந்து வீட்டை குடும்பத்தை கவனிக்கலன்ற ஒரே விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. மரத்துக்கு கூட தன்னை கம்பேர் பண்றாரு. சோசியல் சர்வீஸ் அந்த ஒரு காரணத்தை பல பேர் இன்னைக்கு அப்படித்தானே இருக்காங்க. ஊர் பூரா எல்லா வேலையும் செய்வாங்க, வீட்டுல கவனிக்க மாட்டாங்கல்ல. எவ்வளவு சண்டை இருக்குது வீட்டுல. ஊரு பூரா எல்லாம் செய்வீங்க, பேசுறதெல்லாம் ஊருக்கு தான், நம்ம வீட்டுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்க, கொல்ல மாட்டேங்க, இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுன்றது பல விஷயங்கள் இருக்குதுல்ல. அதை ஒரு லைன்ல சொல்லியிருக்காருன்னு தோணுது. வசந்தி மேடம் எதனா சொல்லணுமா? சரி வாங்க சார், அருமை சார். வணக்கம் சேவா. நீங்க நல்ல கதை நல்லா சொல்லிட்டீங்க. முதல்ல எனக்கு புரியவே இல்லை. அந்த முதல் கதை சொல்லும்போது நீங்க வேகமா போயிருவீங்களோன்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நல்ல நிதானமா தான் சொன்னீங்க. ஆனா முதல் கதை ஒண்ணுமே புரியல. என்னடா இது ஒண்ணும் புரியலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லவேளை ஸ்டீபன் சார் வந்து 2வது எடுத்துக்கொடு, இன்னும் அந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்ல போய் அப்புறம் திருப்பி உள்வாங்கும் போது தான் தெரிஞ்சது, சரி இது கதை வந்து இவ்வளவு தூரத்து சிந்திக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விதம் நல்லா இருந்தது. அந்த கதையில வந்து அதான் ஊருக்கு நிறைய தாளம் போட்டு பழமொழி சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தவரை வந்து அது வெளி உலகத்துல எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனா வந்து வீட்டுல வந்து ஒன்றும் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருந்தா கூட அது ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கும். இப்ப நாங்க எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, எல்லா வீட்லயும் எல்லா வெளி வேலையெல்லாம் செய்வீங்க, ஆனா வீட்டுல ஒண்ணும் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இது அப்படியே கம்பேர் பண்ற மாதிரியும் கூட இருந்தது சில சமயங்கள்ல. இது இயல்பு, மனித இயல்பு வந்து. அதனால வந்து அந்த கதையை ஒண்ணு மரத்துக்கு கூட அந்த கலைக்கு தெரியாம போச்சேங்கிறத எல்லாரும் சொல்லிட்டாங்க வந்து. அதுதான் எங்களுக்கு கடைசி 2வது சொல்லும் பொழுது எல்லாம் புரிஞ்சிருச்சு வந்து. புரிஞ்ச உடனே உணர முடிஞ்சது வந்து அவன் வெறும் மரக்கட்டையா இருந்துட்டோமே அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அந்த குற்ற உணர்வுல வந்து, ஆனாலும் ஒரு குற்ற உணர்வு இருந்த மாதிரி தெரியல. ஆனா குற்ற உணர்வு வந்து ஒரு வெளிக்காட்டிக்கலாம இருந்திருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வந்து. அது வந்து முதல் கதையோட தாக்கம். 2வது கதையை வந்து பொறுத்தவரையில வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது ஆரம்ப காலத்துல எங்க கல்யாணத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆபீஸ்ல முதல்ல வேலைக்கு சேரும்போது யாராவது ஒரு 10 பேர் போகும்போது நாங்கெல்லாம் இந்த மாதிரி பஸ்ல போனா கூட கொஞ்சம் இதா காட்டிக்கோ மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த நினைவுகளை கொண்டு வந்தீங்க. அது இப்போ அந்த மாதிரி இல்லை. எத்தனைதான் 3 அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்து எல்லாரோடையும் பழகினா கூட நமக்கு வந்து அப்ப பாத்தீங்கன்னா அந்த கூச்ச உணர்வு வந்து அப்ப வந்து ஒரு ஒரு தனியா ஒரு பொண்ணோ இல்ல ஒரு 2 பேர் 3 பேரோ இருந்தாங்கன்னா நமக்கு அந்த பயம் கொஞ்சம் அந்த நம்மளுக்கு வந்து வெளியே காட்டிக்க கூடாதுங்கிற அந்த உணர்வு வந்து மேலோங்கி நின்னுது. ஆனா சில பேர் தைரியமா பேசுறாங்க, அதனால ஓகே. நமக்கெல்லாம் அந்த ஒரு கூச்ச உணர்வு அந்த ஆரம்ப காலத்துல இருந்தது. இப்ப எல்லாரோட பேசுறோம், சகஜமா பேசுறோம், எல்லாம் வச்சிரும். இது வயது முதிர்ச்சி, இப்ப எல்லாமே அதெல்லாம் மறந்து போச்சு எல்லாம். அது வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து அது வந்து எப்பயுமே காட்டிக்கலாம். அது இள வயசுல இருக்கக்கூடிய வந்து ஒரு உணர்வு. ஆனா இந்த கதையில வந்து இவருக்கு என்ன வயசுங்கிறது எனக்கு குறிப்பிடல. எவ்வளவு வேகமா போனா அதுவும் தெரியல வந்து. ஆனாலும் வந்து எல்லாரும் ஆண்கள் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளைங்கும் போது அந்த வந்து சரி அந்த பெர்ஃபெக்ஷனை காட்டணுங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க வந்து. சிந்திக்கக்கூடிய கதை தான் வந்து. சாருடைய கதைகள் எப்பயுமே கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு நான் கூட அதை படிச்சுக்கிட்டு வர்றேன் வந்து. அந்த சோமவழி படிச்சுக்கிட்டு வர்றேன். நல்லா நம்மளை வந்து உணர்வுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வந்துருவாருங்கிறது வந்து நல்ல தெளிவாகிறது வந்து இந்த இதுல வந்து. நீங்க கதை சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸ்டீபன் சார் உங்களுக்கும் நன்றி சார், ஏற்பாடு பண்ணி. மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. அடுத்து யார் பேசுறது? பேசுங்க மாலதி, பேசுங்க மாலதி. வேற யாரும் பேசுறாங்க? இல்ல சார், நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். நீங்க பேசுங்கம்மா, நீங்க நான் கேட்கறேன். சேவா ரொம்ப அருமையா இருந்ததுமா 2 கதையும். எனக்குமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் கதை புரியவே இல்லை, என்னடா இதுன்னுட்டு. செகண்ட் டைம் படிக்கும் போது ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறமா தான் என்ன சொல்ல வர்றாரு சார் அப்படின்றது தெரியுது. திருப்தியின் அடையாளம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அதுதான் வந்து எனக்கு பேர் என்னவோ செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப அருமையா நீங்க சொல்லிட்டீங்க அந்த கதையை. அதுதான் ஒரு சிலர் வந்து வீட்டை கவனிக்கிறது இல்ல, அதனால அந்த குற்ற உணர்ச்சியால அவரால எதுவுமே வெளியிலேயே பேச முடியல அப்படிங்கிறது லெட்டர்ல எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையா இருந்தது. மரத்தோட அவர் ஒப்பிட்டுக்கிறாரு. நான் நிறைய வருது இப்பெல்லாம் கூட. நாங்க ஒரு லாஸ்டா ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அதுல சுத்தி சைல்ட் அபியூஸ் கேஸ். அது
சுத்தி சுத்தி யார் யாரையோ சந்தேகப்படுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளவே இருக்கும், வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களே பண்ணியிருப்பாங்க. அது வந்து வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாக்கு தெரியாமையே போயிருக்கும். அதனால வீட்டை கவனிக்கணும் அப்படின்றதுதான் வந்து எல்லா அந்த காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கு, இப்பவும் அப்படிதான் இருக்கு. பெண் பிள்ளைகளை வந்து பேசணும் அப்பா அம்மா கூட அப்படின்றதுதான் சார் வந்து நாசுக்கா சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது கதை வந்து அப்படிதான் ஒரு நம்ம எல்லாம் பார்த்தது தானே, பொம்பளை பசங்களை பார்த்தாலே சீன் போடுவாங்க. அந்த கதையை தான் அவர் சொல்ல வந்திருக்கிறாரு. அதான் அப்போ மல்லிகைப்பூ வச்சு சுடிதார் போட்டுன்னு மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுன்னு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தானே எழுதியிருக்கிறாரு, 2003 எழுதியிருக்கிறாரு. 2004 எழுதியிருக்கிறாரு. ஆமா. ஆனா இப்ப எழுதினாருன்னா அதை வேற விதமா எழுதியிருப்பாரு. பெண்ணு இப்ப பூ வச்சுக்கிற பொண்ணெல்லாம் பார்க்கவே முடியல. ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாருமா சார், நல்லா எழுதிருக்காரு. நீங்க அருமையா சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ரொம்ப சின்ன கதை தான் ரெண்டுமே, ஆனா அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சின்னமா இருக்கு, 3 பேசிட்டோமான்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு விஷயம் யோசிக்கல, உங்க ஸ்பீட பத்தி யோசிக்கல, வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. உங்க ஸ்பீட பத்தி யோசிச்சிருந்தா இன்னும் 2 குறைக்க ட்ரை பண்றேன் சார், வர விஷயம் இல்ல ஆனா சார் எப்படிதான் எடுக்கிறாரு தெரியல. நம்ம அப்படியே போற போக்குல கதைகளை சொல்லிட்டு போயிறாரு. எப்படி சிந்திக்கிறாரா இல்ல பாக்குறாரா ஒண்ணுமே புரியல. அவரை பார்க்கும் போதுதான் கேட்கணும். அப்படியே ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிறாரு. அது எப்படிதான் திங்க் பண்றாருன்னு தெரியல. சாரை தான் கேட்கணும். ரொம்ப அருமையா இருக்குது. ஆனா 2 கதையுமே வந்து சூப்பரா இருக்குது பாருங்க. 2 கதையுமே அந்த நல்லா எழுதியிருக்கிறாங்க சாரு. வாழ்த்துக்கள்மா சேவா. தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு ஹாப்பி பர்த்டே. நேத்து விஷ் பண்ண முடியல, பிலேட்டட் விஷஸ். தேங்க்ஸ் தேங்க்யூ. வாங்க சார். சார் நான் பேசுறேன். சரிங்க சார், பேசுங்க. நான் கதையை கேட்கல, நான் அடிச்சு பிடிச்சு வந்தேன். ஆனா கதைக்குள்ள முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, 2 கதையும் படிச்சிருக்கேன். உங்களுக்கு தான் தெரியுமே. அதான் படிச்சிருக்கேன். அதாவது அந்த நான் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன் சார். ரொம்ப பொறுப்புள்ள ஆட்கள், ஆபீஸை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருப்பாங்க. ஆனா they would have been a failure, utter failure as far as the home is concerned. I have seen judges. எனக்கு தெரிஞ்சு 2 ஜட்ஜ் நான் பார்த்திருக்கேன். 2 பேருமே லேடிஸ். ஆனா 2 பேரும் வந்து as far as their personal life is concerned ரொம்ப, அதாவது எதையுமே கேர் பண்ண மாட்டாங்க. பட் as far as office is concerned எக்ஸலண்டா இருப்பாங்க. நான் என்னோட பணிபுரிந்த ஆபீசர்ஸையும் பார்த்திருக்கேன். நான் ஆபீஸ்ல எக்ஸலண்டா இருக்கும், வீடு போய் பார்த்தீங்கன்னா கிளம்சியா இருக்கும். இட் ஹேப்பன்ஸ். அடுத்த கதை வந்து அந்த வேன், அது வந்து இயல்பான ஒரு கதை. அது கொஞ்சம் அது எடுத்தோன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அந்த கதை எங்க போகுதுன்னு தெரியாம, பட் எங்கேயோ நல்ல அதை கோத்து கொண்டு போயிருப்பார். இவங்க எப்படி பேசினாங்கிறத நான் கேட்கல, அப்புறம் கேட்கறேன். வாழ்த்துக்கள்மா சேவா, நல்வாழ்த்து. சேவாதான் அப்படியே படபட போட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படியா? நான் 2 கதைன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்லாக்கா இருந்து அதுக்குள்ள சரி பரவாயில்ல, அதனால நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். சிவகுமார் சார் வாங்க. சேவா சூப்பர், ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க. ஸ்ரீபன் சார் சொன்னதான் 2வது கதை ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் புரியல, சொல்லாதே அவுட்கம் புரியல. 2வது கதை பரபரப்பான ஒரு காலை நேரத்துல ஆபீஸ் போற அப்படியே சிச்சுவேஷன் அப்படியே கொண்டு வந்துட்டாரு. இந்த பரபரப்பு எங்களுக்கு எப்பவுமே உண்டு. 9:10 கோடம்பாக்கம் சைக்கிள் போடணும்னா 8:50 நான் புறப்படும் சைக்கிள். எல்லாம் நான் ஒன்று புறப்பேன், பக்கத்துல ஒன்று புறப்பேன், எல்லாம் 9:10 ட்ரெயின் கரெக்டா போய் பிடிப்பான். அந்த பரபரப்பு இருக்கும். ட்ரெயின்ல ஏறணும்னு அது ஒரு பரபரப்பு. அந்த பரபரப்பு இந்த வேன்ல கொண்டு வந்துருக்கு. அது சார் வெளியிட்டு சார், அதை நீங்க அழகா சொன்னீங்க. ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. என்ன இன்னைக்கு என்னைக்கு இல்லாத ஒரு அமைதியா இருக்கு, இன்னைக்கு இல்லாத ஒரு அமைதியா இருக்கு. அவன் வருவானா இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க. இன்னொரு சைலண்டா இருக்கு, கலகலப்பா இருக்குது, சைலண்டா இருக்காரு. இதெல்லாம் என்னன்னா வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த யாராவது சம்திங் சீரியஸா இருக்குமோ, ஏதாவது வேற ஏதாச்சும் சமூக நியூஸா இருக்குமோ அப்படிலாம் திங்க் பண்ணிட்டே இருக்கப்போ பேக் சைட்ல ஒரு அழகிய பெண் ட்ரெயினி வந்து ஒண்ணு மறுபடியும் கப்டிப்னாயிடுறாங்க. ஒரு ட்ரெயினி கேளுக்கே இப்படி கப்டிப்னாயிடுறாங்களே. எங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் உண்டு. புதுசா ஆபீஸ் போறப்போ ஒரு செக்ஷன்ல புது ஒரு
அப்பாயின்மெண்ட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் பி கேர்ள்னாக்கா ஒரு எல்லாமே ஒரு மாதிரி ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சகஜமாயிடுவாங்க. வீட்டுக்கே புதுசா ஒரு விஐபி, அதுவும் லேடிஸ் விஐபி ரொம்ப அழகா இருக்கும். வந்தாங்கனால கலகலப்பா இருக்கிற நான் கலகலப்பா வந்து சைலண்டா போய் உட்காந்துருவோம், பேச மாட்டோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காரு. ஈசிட் அப்படின்னு முடிக்கிறாரு கடைசியில் ஈசிட் அப்படின்னு ஒரு ஆபீஸ்க்கு ட்ரைனிங்கா அவர் ஈசிட் முடிக்கிறாரு. கரெக்டா சிம்பிளா ஒரு கதையை முடிக்கிறாரு. அது நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா முதல் கதையில அந்த மஞ்சள் கடிதாசி பல முறை படிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுதுன்றாங்க. எனக்கு இன்னும் புரியல. ஒரு புகாரின்மை திருப்தியின் அடையாளம் இல்லை. புகாரின்மை திருப்தியின் அடையாளம் இல்லை. இன்னும் எனக்கு புரியல. அதனால கரெக்டா சொல்லுங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன் நல்லா கொண்டு வராது. அவருடைய எழுத்தாளருடைய டேபிள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அந்த டேபிள் பார்த்து நம்மளே உட்காந்து எழுதுற போல இருக்கு. அப்படிதெல்லாம் ரொம்ப பிரமாதம். அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வராரு. இன்னும் அந்த கடைசி அந்த மஞ்சள் கலர் கடிதா லெட்டர் இன்னும் எனக்கு புரியல. அதான் புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ரொம்ப இது வந்து 2 இருந்தாலும் ரொம்ப பிரமாதமான கதையை ரொம்ப ஃபாஸ்டா நல்லா சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ யாராவது சொல்லுங்க. மஞ்சள் கலர் சார் இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். வாங்க கல்யாணி மேடம் வாங்க. இல்ல சார், அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். அந்த கடைசியா அந்த சிவகுமார் சாரும் மாலத்தியும் கேட்ட மாதிரி அந்த கடைசி அந்த போஸ்ட் கார்டுல லெட்டர் எழுதியிருப்பாரு இல்லைங்களா? அவங்க 2-3 தடவை நல்லா படிச்சு காமிச்சிங்க சேவா. புகாரின்மை அப்படிங்கிறது வந்து பெர்ஃபெக்டா, அதாவது யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கறத வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. புகாரின்மை, புகாரே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது அதுதான் திருப்திக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது அப்படிங்கிறத 45 வயசுலதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெர்ஃபெக்டா வாழ்றது அப்படிங்கிறத அததான் சார் அந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிருப்பாரு. புகாரின்மை திருப்தியின் அடையாளம் இல்லை. 45 வயது. அத வந்து எனக்கு புகார் இல்லாததுதான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது தான். அதை வந்து 45 வயசுலதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத கொண்டு வந்து முடிப்பாரு. புகாரின்மைங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாரு. என்ன விட புரியல, நீங்க சொல்லுங்க திருப்பி. புரியல. குறையே இல்லாம, அதாவது ஒரு நீங்க சொன்னீங்கல்ல சார், டேபிள்ல வந்து எல்லாம் நீட்டா அடுக்கி வச்சிருப்பாரு. அவங்க போன் பேசுறது கூட அந்த குழந்தைங்க வந்து பேசும்போது ரொம்ப பணிவா பேசுறாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. அவங்க என்ன சொல்றது, பெர்ஃபெக்ட், இன்னும் பர்டிகுலரா அந்த வேர்டு வரல எனக்கு. ரொம்ப எல்லாமே இது எந்த குறையும் இல்லாத எல்லாமே எல்லாத்துலயும் சரியா இருக்கிற மாதிரி நாம இருக்கிறோம். எங்க இதுல எந்த குறையும் வராது, எந்த புகாரம் வராது, எந்த ஒரு தப்பும் எங்க பேர்ல எந்த தப்பும் வராது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற இடத்துல இல்ல அப்படி இல்ல சார், அப்படி வாழ்ந்தாதான் அதுதான் நம்மளோட ஒரு திருப்தியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து காலையில இருந்து பெர்ஃபெக்டா எல்லா வேலையும் கரெக்டா நான் செஞ்சிருக்கேன். அது எல்லாம் அப்படி இருக்கிறதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப டைமுக்கு போகணும்னா 9னா 9 அடிச்சா இந்த வேலையை பண்ணமா அதை பண்ணமா அந்த மாதிரி அது பண்ணா மட்டும்தான் திருப்தியான வாழ்க்கைன்னு இல்ல அப்படிங்கிறாரு. நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம். இதுவும் அதாவது அந்த பொண்ணை பொறுத்த மட்டும், அந்த வீட்டுல இருக்கிறவங்க பொறுத்த மட்டும் அவங்க திருப்தியா இல்ல. அவங்க கிட்ட ஏதோ அந்த குழந்தைகளுக்கு ஏதோ குறை இருந்திருக்கு. ஆனா அந்த குறைய வந்து அந்த புகாரையோ அந்த குறையோ அவங்களால சொல்ல முடியல. அதை சொல்லி இருந்தா அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருக்கும். அவங்க சரியா அந்த சிச்சுவேஷனே வந்து. ஸோ அதுலதான் அவர் சொல்றாரு புகாரின்மை. நீ புகார் செஞ்சிருந்தா பரவாயில்ல, எனக்கு நீ புகார் செஞ்சு உன்னை திருப்தி பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் கான்சிக்வன்ஸை நான் ஃபேஸ் பண்றது, நீ செத்து போயிட்ட. ஸோ இதுல வந்து யாரு மேல தப்பு அப்படின்னா ஆக்சுவலா அவர் மேலதான் தப்பு. அவர் வந்து அந்த வீடை வந்து எடுத்துட்டு போனது. அதை தான் அவர் சொல்றாரு. அந்த பொண்ணு எனக்கு புகார் கொடுத்திருந்தா கூட இந்த லைஃப் எனக்கு பிடிக்கலப்பா, நீங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரிலாம் குறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அவளை திருப்தி படுத்தி இருப்பேனே அப்படின்ட்டு. வசந்தி மேம் சொன்ன மாதிரிதான் எனக்கும் இந்த கதை புரிஞ்சுச்சு. ஓகே எனக்கு புரியவே இல்ல. அப்புறம் எங்க அப்பா தேவா இன்னொரு முறை படிங்க சார். மட்டும் படிக்கவா சார்? கதையே சொல்லுங்க. இல்ல முதல்ல இருந்தே படிங்களா? ரொம்ப நேரம் ஆகல, அது முதல்ல இருந்தே படிங்களா? சொல்லுவா சார். சார் மேடம் சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா
யாருமே எந்த குறையுமே புகாருமே சொல்லாம இருந்தா அவங்க ரொம்ப நிம்மதியா இருக்காங்கன்னு நம்ம கருத வேண்டியது இல்ல. அந்த மாதிரி அவர் கருதுனதுனாலதான் அதை பத்தி எதையுமே கேட்காம இருந்துட்டாரு. அவங்க எதுவுமே நமக்கு அவரு சொல்ல, அதனால குடும்பத்தையே அவங்க ரொம்ப பார்க்கல. நிம்மதியா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. புகார் சொல்றதுதான் நிம்மதி குறைவுக்கான வழி. அவங்க எந்த புகாரும் சொல்லல, எந்த குறையும் சொல்லலன்னு அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா புகாரின்மை நிம்மதியின்மைய கூட உணர்த்துதுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுதுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நான் அப்படிதான் அதுதான் மேடம் நான் சொல்ல வந்தேன். புகாரின்மை எங்க வீட்டுல எந்த குறையும் இல்ல, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம்னு நினைச்சுட்டு தான் இருந்தோம். கடைசியில பார்த்தா நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. அவ புகாரே சொல்லாம இருந்ததுனால அவ நிம்மதியா இருந்தான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அததான் சொன்னாங்கம்மா. இல்ல இல்ல இருங்கள, இன்னொரு முறை படிப்பேன். அத படிங்க சொல்லுங்க சார். இதுல வந்து என்ன அவர் அந்த முடிவு கதையில சொல்றாருன்னா, அவர் வந்து ஊருக்கு உழைக்கிறாரு, வீட்டுக்குள்ள சம்பாதிச்சு கொடுத்துறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் தன் குடும்பத்தை பேணி பாதுகாக்கல. இப்ப குடும்பத்தினுடைய சிச்சுவேஷன் அவர் கவனிக்கல. அதை உணர்றதுதான் அவருடைய 45வது வயசுல நடக்குது. அவர் ஃபேமிலியில என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, ஒய்ஃப் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு ஆபீஸ் போறாரு, வந்து நாடகம் போடுறாரு, அப்புறம் கதை எழுதுறாரு, கவிதை எழுதுறாரு, அந்த லைன்லயே தான் போயிட்டு இருக்காரு. குடும்பத்தை கவனிக்கல. அந்த குடும்பத்தை கவனிக்கலைன்னு அவர் உணர்றது அவருடைய 45வது வயசுல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சார் நீங்க சொன்னதுதான் சரி. நீங்க சொன்னது அதுதான் அந்த அந்த இதுல வருது, வேற ஒண்ணும் கிடையாது. தெளிவாவே இந்த கதைக்கு மெயினே வந்து நம்ம வந்து எல்லாம் பண்றோம், ஆனா நம்ம குடும்பத்தை பார்க்கலைங்கிறதுல ஒரு இடத்துல வந்து இங்க சொல்றாங்க. அதை இவர் சொல்றாரு, என்னுடைய 45வது வயசுலதான் எனக்கு இதை பத்தி புரியுதுங்கிறது வந்து நான் ஃபேமிலியை பார்க்கலேன்னு சொல்லாம சொல்றாரு, அவ்வளவுதான். இல்ல அதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க, இதற்காக நான் கொடுத்த விலை மிகப்பெரியது. அதுதான் நான் குடும்பத்தை கவனிக்காதனால நான் புரிஞ்சுக்கிறதுக்காக என் பொண்ணு சாவணுமா? ஆமா, அதான் கரெக்ட். நான் இப்படி கேட்கறேன் சார். சார் ஒரு குடும்பத்துல சார் 3 பெண்ணு 4 பெண்ணு இருக்கு வீட்டுல. பெண்கள் பேச முடியுது இல்ல சார். ஒரு அப்பாவா ஒரு 45 வயசுல 50 வயசுல அந்த பெண்கள் கிட்ட பேசவே முடியல சார். பேசினாலே நீங்க எல்லாம் உட்காந்து பேசுங்கன்றீங்களா சார். அந்த ஸ்கூல் டேஸோட பசங்களோட பேசுறது, காலேஜுக்கு போனது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தே பிகம் இன்டிஃபரெண்ட் ஆயிடும், பேசவே வர்றதில்லை. அவங்களுக்கு என்ன மனசுல இருக்குன்னு ஆஸ் ஏ பேரண்ட் கண்டுபிடிக்கவே முடியறது இல்லை சார். வாட் இஸ் இன் தர் மைண்ட் ஒண்ணு புரியறதே இல்லை சார். வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, ஆயிடுவாங்க, மேல ரூம் போயிடுவாங்க, கால் ஆஃபீஸ் போவாங்க. வாட் இஸ் இன் தர் மைண்ட், வாட் இஸ் ஹேப்பனிங் ஒண்ணுமே தெரியறது இல்லை சார். இந்த காலத்துல எனக்கு என்ன நடக்குதே தெரியலன்ற ஃபாதர்லாம் சரியா எனக்கு என்ன வாட் இஸ் மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. சரி, எதுக்குமே நாங்க பணம் கொடுத்துறோம், சந்தோஷமா வச்சிருக்கோம், நான் திட்டுறதுல போறதில்ல, என்ன பண்றீங்க பண்ணுங்கன்றோம். கேட்கறேன் சஜஷன், தே இன்ஃபார்ம் மீ வாட் தே ஆர் டூயிங், அவ்வளவுதான். எங்க சஜஷன் கேட்கறது இல்லை. இந்த மாதிரி சஜஷன் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாக்கா ஆஸ் ஏ கிராண்ட் ஃபாதர் கூட எதாவது கேட்க முடியாது சார். சின்ன பிள்ளைங்க கிட்ட அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க இந்த காலத்து பசங்க. எப்படி சார் போய் கேட்கறது? வீட்டுல என்ன நடக்குது? இது எல்லார் வீட்லயும் இயல்பா நடக்கிறது தான் சார் இது. ஆமா சார். அவரு எப்படி சார் புரிஞ்சுக்க முடியாது? பொண்ணுங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்ன கஷ்டம்ன்றத அவர் எப்படிதான் புரிஞ்சுக்க முடியாது? பொண்ணு இதெல்லாம் சொல்லிருக்கணும் இல்லையா சார்? இல்ல இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அம்மாவோட டச்ல இருக்கும் பிள்ளைங்க. அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம். அம்மா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மாங்க வந்து இப்போ எங்க போன ஏது போனேன்னு ஏதாச்சும் விசாரிப்பாங்க. நாசுக்கா ஏதாச்சும் சில விஷயங்கள் தகவல்கள் வரும். ஆனாலும் பல பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லா காலகட்டத்திலயும் இருக்கும். உண்மைதான், அது நிதர்சனம் தான். அதுதான் இங்க அந்த இதுல வருது. மன்னிக்கவும் சார், நம்ம குழந்தைகளை கூர்ந்து நோக்கினா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு. ஆனா அந்த கூர்ந்து நோக்கல் இன்னைக்கு பெற்றோர்களிடம் இல்லை. சார் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், சிவகுமார் சார் சொல்றது. ஆனா கூர்ந்து நோக்கல் பெற்றோர்களிடமும் இன்னைக்கு இல்லை, அதையும் நம்ம ஒத்துக்கிடணும். நீங்க என்னதான் கூர்ந்து நோக்கினாலும் ஒரு சிம்டம்ஸ் கூட ஒண்ணுமே தெரியறது இல்லமா. ஒரு சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. சில பிள்ளைங்க இருக்காங்க
நீங்க ஒரு நுணுக்கமா கூட ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. 2-3 ஃபேமிலியில இருக்கு, நான் பாக்குறேன் நானு. ஐ எம் நாட் நீங்க ஏபிள் டு என்ன வேணா அண்டர்ஸ்டாண்ட் கூறுது, தம். நீங்க எவ்வளவு பிரில்லியண்டா வேணா நல்லதா இருங்க. இருக்காங்க, நல்லதா இருக்காங்க, போறாங்க, சிரிக்கிறாங்க, வர்றாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க, வர்றாங்க. இப்படி எல்லாம் இட்ஸ் ஹேப்பனிங். நான் ஐ எம் கண் முன்னால நான் பார்த்துட்டு இருக்கேன். பெண் குழந்தைகளை எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியறதில்லை. பேரண்ட்ஸ் எவ்வளவோ இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்களோட கேம்ப் கூட போறதில்ல, டூர் கூட போறதில்ல. நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க தவிர, பெண்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஆஃப்டர் 20-21 அப்புறம் they don't join with parents. நாங்க தனியா போய்க்கிறோம் தவிர they don't mingle with parents. ஒன்னும் பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க. இது ஆண் பிள்ளைகள் கிட்ட கூட இருக்கு சார். இது இருக்கா பிள்ளைகள் கூட வளர்ந்துட்டாங்கன்னா வரமாட்டாங்க சார். வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, எங்கேயும் வரமாட்டாங்க. பெண் பிள்ளைகளாச்சும் போவோம் சார், ஆண் பிள்ளைகள் வரவே மாட்டாங்க. நான் சொல்ல வரேன் சார், அந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு அந்த ஐயாவை குறை சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த பெண்ணுடைய அவருக்கு தற்கொலைக்கு ஒரு காரணம் இல்லை மனசாட்சி. சார். அந்த ஐயா அந்த எழுத்தாளர் காரணம் இல்லை சார். அவரு நீங்க அவர் மேல பழி போடுறது நான் என் மனசுல எனக்கு ஒத்துக்கல. இல்ல, பழி கிடையாது, இது பழி பழி இல்ல, இல்ல. பழி கிடையாது. ஏதோ ஒரு குறைய சொல்றது கூட எனக்கு புரியல. தன் நிலையை யோசிக்கிற மாதிரி தான். கல்யாணி மேடம் வாங்க. நம்ம குறை சொல்லல சார், அவரே தன்னை சொல்லிக்கிறாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். நம்ம அவரை குற்றம் சொல்லல சார். எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா தன்னதான் முதல்ல பாப்பாங்க. நம்ம சரியில்லையோன்றதுதான் முதல்ல திங்க் பண்ணமே தவிர அடுத்தவங்க மேல குறை சொல்றதுக்கு ஏதோ ஒரு சிலர் ஏதோ குறை சொல்லிக்குவாங்க. என்னதான் அடுத்தவங்க மேல சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏன் கவனிக்கலன்றதுதான் தோணும். அதுதான் தோணும். ரவி சார் இருக்கீங்களா? இதே 2003 சார். 2000 என் சன்னும் அவனோட ஒர்க் பண்ற பையனும் நுங்கம்பாக்கத்துல வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கான். பால்கனி மத்தியானம் போனவன் ஈவினிங் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஈவினிங் புறப்படுறப்போ அந்த ஃப்ரெண்டு உள்ள போய் பாக்குறான், அவன் தங்கச்சி ஹேங்கி. என் சன்னு சொல்றான், நாங்க பேசிட்டே இருந்தப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா, அவன் தங்கச்சி ஹேங்கிங்ப்பா. சாக்காட்டி ஒண்ணுமே அவனுக்கு அதான் என் மெசேஜ். அதுக்கப்புறம் நான் அது என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் நான் கேட்கல. ஒரு தற்கொலை முயற்சியோ தற்கொலையோ நடக்கிறதுனா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சோ அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சோ அது அந்த எடுக்கிற முடிவு கிடையாது. புரியுதுங்களா? இந்த முடிவு ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க முடிவு எடுக்கிறதுக்கான காரணங்கள் ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவா இருந்தாலும் அதற்குண்டான பின்னாடி இருக்கிற காரணங்கள் பல காரணங்கள் பல நாளா சேமிச்சு வச்சதனுடைய விளைவுதான் அப்படி வரமே தவிர, இப்ப நீங்க திட்டீங்கன்றதுக்காக நான் போய் ஹேங் பண்ணிக்கிறது இல்ல, நீங்க கோச்சிக்கினீங்கன்றதுக்காக ஹேங் பண்ணிக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி தான் வரும். அந்த 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 சின்ன சின்ன லெவல்ல நம்ம எமோஷன் சேருது பாருங்க, அது பல ஆங்கிள் பல ரூபத்துல இருக்கும். அது வீட்லயும் இருந்திருக்கலாம், வெளியிலயும் இருந்திருக்கலாம், பள்ளியில இருந்திருக்கலாம், கல்லூரியில இருந்திருக்கலாம், எங்க வேணா இருந்திருக்கலாம். அது நமக்கு பிள்ளைங்க வெளியில ஓப்பனா வெளிப்படையா சொல்றது இல்ல, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சொன்னா அவங்களுக்கு ஒரு பயம் தானே, வேற என்ன, குற்ற உணர்வு, பயம், அவங்களுக்கு இருக்கிற தயக்கம். இதை போய் சொன்னா நம்மள தானே திட்டுவாங்க, நம்ம தானே மடத்தனம் பண்ணோம் அப்படின்ற அந்த உணர்வு, குற்ற உணர்வு இதெல்லாம் தானே இருக்குது. ரவி சார் பேசுறீங்களா? சார் இல்ல சார், நான் கதையை நான் கேட்கல, அவங்க முடிச்ச பிறகுதான் நான் வந்தேன் நானு. ஸோ அதனால நான் பின்னூட்டம் தான் கேட்டுட்டு இருக்கேன். சாரி. மகிழ்ச்சி. சதீஷ் இருக்கீங்களா? சக்கரபாணி சார் பேசுறீங்களா? சொல்லுங்க. வாழ்த்துக்கள். சேவா மேம் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பின்னூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க, சொல்லுங்க சேவா. திருப்பி கதை சொல்லவா சார்? இல்ல வேண்டாம், நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணிட்டோமே, திருப்பி மறுபடியும் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. படிக்கணுமா? சொல்லுங்க கல்யாணி மேடம். வேண்டாம் இல்ல யாருக்கும். வாங்க சதீஷ், வாங்க சொல்லுங்க. இயர்ஃபோன் தெரியுதுங்களா சார்? சார் நான் செகண்ட் கதை கேட்கல, ஃபர்ஸ்ட் கதை அவங்க ரிப்பீட் பண்ணும்போது தான் வந்தேன் மீட்டிங்னால. அந்த கதை 2004 காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியா படுது. எல்லார் வீட்லயும் முக்கால்வாசி அப்படிதான் இருந்தாங்க. யாராவது டைம் இருந்தா இந்த காலகட்டத்துக்கு மாத்தி சொல்ல முடியுமா? இல்லைன்னா பொறுமையா நம்ம எழுதுறதுனால எழுதிக்கலாம். ஜஸ்ட் அது மட்டும் இதை முடிச்சிட்டு இந்த காலகட்டத்தை நம்ம இப்ப பேசிடுவோம். ஆனா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, பேசிக்கலாம். வாங்க கணேசன் வாங்க.
கணேசன் வாங்க. கணேசன் ஒரு தரம். சார் வணக்கம் சார். வாங்க ரெண்டாவது தரம். சார் நீங்க இப்போ லேட்டஸ்டா நியூஸ்னு சொன்னீங்கல்ல, இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் இன்னைக்கு பேப்பர்ல 2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பெண் பிள்ளைகள் வந்து 11 மணிக்கு பீச்சுக்கு போனாங்க. போயிட்டு தண்ணியில இறங்கிட்டாங்க. அவங்கள பிடிச்சாங்க, போலீஸ் பிடிச்சாங்க. பிடிச்சி கேட்டாக்கா என்னன்னா, எங்க அம்மா அப்பாவும் 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டு இருக்காங்க, எங்களை வந்து விரக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2 பேரும் 11 மணிக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வெளி உலகத்துக்கு தெரியணும்னு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் சொன்னீங்களே அதான். அந்த 2000 காலகட்டத்துல வந்து இதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் 2 பசங்க ஒண்ணுமே சொல்லாம இதே மாதிரி ஹேங் பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்துல அவர் எழுதின கதை, அப்ப நடந்த கதைகள் அதெல்லாம் உண்மையில நிதர்சனம் நடந்து 2 பசங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி இதோ சிவகுமார் சார் சொன்னாரு, அதுலயும் உண்மை. அது வந்து நிறைய அவங்க வந்து பசங்க வந்து கேப் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. பெண் பிள்ளைகள் வந்து இப்போ நிச்சயமா இப்போ அம்மா கிட்ட ரொம்ப கூட ஷேர் பண்றது இல்ல. அவங்க பாட்டு போறாங்க, வர்றாங்க, அப்படித்தான் இருக்காங்க. அதனால வந்து இந்த காலகட்டத்துல வேற மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த கதை வந்து உண்மை இருக்கு. அதான் என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. வேற யாரு பேசுறது? கல்யாணி மேடம், நீங்க எதனா பேசணுமா? சேவா ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. வணக்கம். கதை 2 ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்க. அது ஆனா பேஜே கம்மி தான். அதனால வந்து நீங்க சொன்ன விதமும் ஃபாஸ்டா போனதுனால அந்த திருப்தியின் அடையாளம் வந்து கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த லாஸ்டா வந்து கன்க்ளூடிங் பார்ட் அவர் கொஞ்சம் அப்படி மறைமுகமா தான் கொண்டு வந்து முடிச்சிருப்பாருங்கிறதுனால அது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். சிவகுமார் சார் சொன்ன மாதிரி ஒத்துக்கிறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. அதுதான் உண்மை. நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து நம்ம அதை நோக்கி நடந்துகிட்டே இருக்கும் போது எங்கேயாவது விட்டுருவோம். அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து ஈவன் படிப்புலயும் வரலாம். இப்ப இந்த மாதிரிதான் மார்க் வாங்கணும், அந்த மாதிரிதான் மார்க் வாங்கணும்னு அந்த மாதிரி பெர்ஃபெக்டா போகும்போதும் சரி, வேற எந்த விதத்திலயுமே பெர்ஃபெக்டா போய் அதை தேடி தேடி போகும்போது சம்வேர் வி கெட் காட் லைக் திஸ். எங்கேயாவது கோட்டை விட்டுருவோம். சார் சக்கரபாணி சாரோடது மைக் ஆன்ல இருக்கு சார். சோ அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம போய் கோட்டை விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அப்பப்ப விட்டு கொடுக்கவும் தெரியணும். அந்தந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பப்ப விட்டு கொடுத்துட்டு அந்த பிரச்சனை அந்தந்த பிரச்சனை அந்த இடத்துலயே விட்டுட்டு நகர்ந்து போக தெரியணும். அதுதான் மெயின். ஒரே இதை பிடிச்சிட்டு அதை பிடிச்சிட்டே திருப்பி நீ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதும் சரி, குழந்தைங்களை அந்த மாதிரி நம்ம வாட்டி எடுக்கிறதும் சரி, அப்படி இல்லாம எந்த பிரச்சனையானாலும் அந்த இடத்துலயே அப்படியே விட்டுட்டு நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுல டென்ஷன் இருக்காது. அது திருப்ப அடுத்த நாள் அந்த கேரி ஓவரே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் எல்லா ரிலேஷன்லயும் நம்மளால போயிட்டே இருக்க முடியும். அது ஒண்ணு. அப்புறம் அந்த வேனும் பஸ்ஸும் வந்து காமெடியா எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. அவர் அங்க மேல இருந்து வரும்போது நிறைய அப்படியே வாயில போனது எதுவும் அதெல்லாம் வசனங்கள்லாம் சிலதெல்லாம் நல்லா எழுதியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து கீழே இறங்கி அவரு ஓடி வரும்போது அந்த தக்காளி தூக்கிட்டு வந்த அம்மா வந்து தப்பிச்சுக்குவாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேன்ல ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் மேலுமே அவங்க பேசுற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா அது ஃபுல்லா படிக்கும் போதே நம்மளுக்கே சிரிப்பு வந்துரும். நம்ம முகத்துல சிரிப்பு இல்லாம அந்த கதையை முடிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது அவங்க ஒய்ஃப் வர்ற வேகமும் அவ்வளவு வேகத்துல இவரு தான் ஓடியாடுறாருன்னா அவங்க ஒய்ஃபும் பின்னாலேயே ஓடியாருவாங்க டிஃபன் பாக்ஸ தூக்கிட்டு. அது அழகா சொல்லியிருப்பாரு. அது நல்லா இருந்தது. அதாவது வீட்டுல ஒரு சீனை காமிக்கிறாரு, அங்க வந்த உடனே எல்லாம் அப்படியே மாறிடுது, உள்ள போன உடனே அப்படியே சைலண்டா ஆயிடுது. அது எல்லாமே சிச்சுவேஷன் மாறுது. இப்போ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த இப்போ பசங்களை சொல்றீங்கல்ல சார், அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவங்க நம்ம பசங்க இருக்கிறது அப்படிதான் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். ஒண்ணு வந்து சார் அவரு நம்ம குறை சொல்ல முடியலன்னா கூட அவரு வந்து கவிதை எழுதிட்டு இருந்தாரு. அவரு நாடகத்துல பிஸியா இருந்தாரு. அந்த கவிஞரு அவரு சமூக சேவைன்னு சொல்லி இறங்கிட்டாரு. வீட்டுல அதே சமயம் அவர் வந்து பொறுப்பை வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட கொடுத்துருக்கணும். அவங்க பொறுப்பை வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒய்ஃபை எஜுகேட் பண்ணிருக்கணும்.
அது பண்ணியிருந்தா வேணா, நீ பாத்துக்கம்மா, நான் தான் வெளியில இருக்கேன், நீ கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கோன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருந்தா சான்ஸ் இருக்கு. இல்ல அவங்க அவங்களாவே ஒருவேளை எஜுகேட்டடா கொஞ்சம் அவங்க திறமையா சமாளிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களை காப்பாத்தி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல அது வந்து இந்த இடத்துல வந்து ஒய்ஃப் பத்தி எதுவுமே அவங்க கதையில இல்ல. சொல்லல. சொல்லலன்ற மணிவா டீ பட்சத்துல போட போனது மட்டும்தான் சொல்றாரு. அதுதான் சொல்லலன்றத பட்சத்துல அவங்களோட மனநிலையும் அவங்களோட லெவலை நம்ம வந்து எந்த விதத்துலன்றது நாம தீர்மானிக்கவே முடியாது. அது கதை பிரகாரம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், அவங்க கண்டிச்சு கூட இருக்கலாம் பிள்ளைய. அப்ப கண்டிச்சு கூட இருக்கலாம் பட்சத்துல அவங்க பேச்சு கேட்காத கூட இருந்திருக்கலாம். இது எல்லாமே இருந்திருக்கலாம்ன்றது தானே தவிர, இங்க இவரை ஒருத்தரை பத்தி தான் இந்த கதை. தன்னுடைய நிலையில இருந்து நான் வந்து பாடம் கத்துக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்கணுமா, அந்த செய்தி தாங்க. நான் ஒரு பாடத்தை கத்துக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு பொறுப்பா இருந்திருக்கேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இவ்வளவு பெரிய விலை கொடுக்கணுமா அப்படின்றதுதான் அங்க கேள்வி. அதுதான் அங்க வருது. பல நேரங்கள்ல எவ்வளவு பேர் விலை கொடுத்தாலும் புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்பவும் மாறாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இன்னும் அந்த காலகட்டத்தில் தானே இருப்போம். எல்லாரோட மனநிலை அப்படிதான் இருக்கு. வினோதன் சார் வாங்க, ஏதோ சொல்லுவார் வாங்க. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சேவா. தேங்க்யூ. சிறப்பா சொன்னீங்க சேவா, பாராட்டு. எனக்கு முதல் கதை சுத்தமா புரியல. இப்படி எல்லாருமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், யோசிக்கணும்னு வச்சிருக்காரோ என்னமோ. அதுதான் அந்த கதாசிரியருடைய வெற்றியோன்னு நினைக்கிறேன். அதனால என்னால அதை இது பண்ண முடியல. ரெண்டாவது கதை ரொம்ப உளவியல், அது இயல்பு. நிறைய தவணை தலையை பாத்துக்கிறது, ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா உடனே தலையை சீவிக்கிறான், கொள்றான். இது எந்த வருஷத்துல எத்தனை வயதா இருந்தாலும் ஒருத்தருக்கு தன்னை இது பண்றது. ஆங்கில புத்தகங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த காலத்துல அலைஞ்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். அது இயல்பா புரிஞ்சுக்க முடியுது. அது 2000ன்னு இல்ல, அது என்னைக்கு இருந்தாலும் 1950லயும் இதேதான் கதை, 2050 எழுதினாலும் இதேதான் கதையா இருக்க போகுது. அப்ப வேணா வெவ்வேறு இதுவா மாறி இருக்கலாம். வேற ஒரு ChatGPT-யை வச்சுக்கிட்டு இப்ப கொஞ்சம் அலையான், இல்லாட்டி வேற ஏதோ அதை கவரணுங்கிறதோ அல்லது எதிர்பாலினம் மேல இருக்க இயல்பான கவர்ச்சியோ அது உளவியல். அது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. இந்த முதல் கதை எனக்கு சுத்தமா புரியலைங்கிறத பதிவுப்படுறேன். வேற ஒண்ணு இல்லை. மகிழ்ச்சி, நன்றி. ஒரு தற்கொலை நடந்ததுக்கு அப்புறம் பல காரணங்கள் சொல்றாங்க சார். போன மாதம் எங்க ஏரியால ஒரு சாதாரண ஏகம் சூழல ஒரு சின்ன வேலையில இருந்து வந்தவர் இங்க வந்து சின்ன வீடு வாங்கியிருந்தார். பையன் ஐடி வரைக்கும் படிச்சு ஐடி வேலை செய்யலாம். பட் மேரிடு இன்டர் காஸ்ட் பண்ணு, அழகான குழந்தை இருக்கு. 35 வயசு 36 வயசு இருக்கும். போன மாதம் மதிய நேரத்துல வீட்டுக்கு வந்தவன் தற்கொலை பண்ணிட்டான். ஈவினிங் தான் தெரியுது, நெக்ஸ்ட் டே எனக்கு தெரியுது. காரணம் கண்டுபிடிக்கவே முடியல. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த பொண்ணு காரணம்னு சொல்லல, அந்த பொண்ணு காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நல்ல அழகான குழந்தை, எதுக்கு பண்ணிக்கிட்டாலும் தெரியல. அவரு ஏயும் சூழல பண்ணி ரிட்டையர் ஆகி நல்ல அமைதியா வாழ்ந்து இதுல பெரிய என்ன போல 70 வயசு ரொம்ப சோகமாயிட்டாரு. காரணமே தெரியல சொல்றாரு. இந்த மாதிரி புரிஞ்சிக்கவே முடியல. ஆளாளுக்கு ஒரு தீரையை சொல்றாங்க தவிர புரிஞ்சிக்க முடியல. இது மாதிரிதான் நடக்குது சார். இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. தற்கொலை காரணம் கண்டுபிடிக்க முடியறதில்லை. மேபி அவங்க புரிஞ்சாலும் வெளியே சொல்றது இல்லையா தெரியல. வெளியே பல காரணங்கள் கதை கட்டி விட்டுறாங்க. சிவக்கணி பேசுறீங்களா? சிவக்கணி ஒரு தரம் வாங்க வாங்க வாங்க. சார், 2 கதை சொல்லலும் ரொம்ப சிறப்பா இருந்தது சேவா. ஆனா உங்க எக்ஸ்பிரஸ் வேகத்தை தான் எங்களால பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த 2 கதையிலுமே வந்து உணர்வின் வழி வந்து தெரிஞ்சுது. முதல் கதையில வந்து ரொம்ப ஆழமா இருந்தது. 2வது கதையில வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து 2 கதையிலயுமே 2 வாழ்வியல் அனுபவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து முதல் கதை வந்து ஒரு படிப்பினை மாதிரி இருந்தது. 2வது கதை வந்து நம்ம வந்த விதத்தை வந்து சொல்ற மாதிரி இருந்தது. எக்ஸலண்ட் நரேஷன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
இதுல முதல் கதையில தான் செய்தி. அதான் சார் எனக்கும் இது படிப்பினைன்னு ரெண்டாவது சொல்றேன் நானு. கதை. அதாவது இவங்க முதல் கதை கடகடன் படிச்சு முடிச்சிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. என்ன சொன்னாங்க, அப்படி அப்படி செட் பண்ணி உள்ள வர்றதுக்குள்ள முடிஞ்சு போச்சு கதை. ஆமா சார். அது அதுதான் அதுதான் எனக்கு மறுபடியும் சொல்லுங்க சேவான்றது காரணம் அதான். அது சோமவல்லியப்பன் சார் எல்லா இதுலயும் என்ன பண்ணிருப்பாருன்னா சார், ஒரு கதை வந்து கொஞ்சம் அப்படி ஹெவியா இருக்கும், ஆமா இன்னொன்னு ஆமா அடுத்தது கொஞ்சம் அப்படி ஜாலியா விட்டுருவாரு. இது கமலஹாசன் வந்து ஒரு படம் நல்ல படம் எடுப்பாரு, அடுத்தது வந்து காமெடி படம் எடுத்துருவாரு. அந்த மாதிரிதான் சார் எழுதுகிறாரு. சார் ஒரு கதை வந்து அப்படியே கொஞ்சம் ஹெவியா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்ததுக்கு போனா சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அவர்கிட்ட சோமவல்லியப்பன்ட்ட இது என்னன்னு கேட்டுற வேண்டியது. இப்ப கேட்டுட்டு அவரு சொல்லுவாரு, நாளைக்கு சொல்லிடுவாரு சாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு சார் பிஸியா சார்? வரலையா? நான் இன்ஃபார்ம் பண்ணல, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்ட்டு. அவர் ஊருக்கு எல்லாம் போயிருக்காங்க. சார் ஊருக்கு எல்லாம் போய் நீங்க அனுப்பிச்சிருக்கலாம்ல சார், ஏங்க சார்? வேண்டாம், இல்ல இருக்கட்டும். அவர் நாளைக்கு கேட்டுட்டு சொல்லுவாரு, விடுங்க பரவாயில்ல. அவரு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் கொஞ்சம் வேற ஒரு வேலை, வேற சில வேலைகள்லாம் இருக்காங்க, அதனாலதான் அதை விட்டுட்டேன். நான் வேற நல்ல விஷயம். சதீஷ் வாங்க, இன்றைய சூழ்நிலை பேசணும். சதீஷ். சதீஷ்க்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அவர் கேட்டதுக்கு சொல்லிடுறேன். இந்த சூழ்நிலையிலயும் இப்போ நாங்க வாழ்ந்த போது அப்பா அம்மாவுக்கு பயந்தோம், மரியாதை கொடுத்தோம், அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எதிர்த்து பேசல, எல்லாத்தையும் செஞ்சோம். நான் வந்து இதை வந்து பெண்களுக்கு மட்டும் சொல்றேன், ஆண்களுக்கு கிடையாது. நான் என்னோட பார்வையில மட்டும் எல்லாம் கிடையாது, சொல்றேன். ஆண்களுக்கும் சேர்த்து தான், அவங்களும் செஞ்சாங்க. நான் அப்படி நான் பார்க்கல, ஏன்னா எங்க வீட்டுல பையன் இல்லைன்றதால நான் சொல்றேன். ஆனா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நான் என் பையன்களை வந்து சரி நம்ம இருந்த மாதிரி ரொம்ப கட்டுப்பட்டியா நம்ம வளர்க்க கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அதே நேரத்துல லிபரலாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நாங்களும் வளர்த்தோம். அந்த நல்லாதான் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா வளர்ந்துரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பசங்களோட மனசுல என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால உணர முடியல, அது ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல என்னன்னா பிள்ளைங்க எல்லாம் ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு டைம் இருக்குது. அதனால பசங்க கிட்ட வந்து நல்லாவே வந்து அந்த பசங்களை கவனிக்கிறாங்க. நம்ம காலகட்டத்துல கூட நம்ம தனியா ஸ்கூலுக்கு போனோம், தனியா ரிக்ஷால ஏத்துறாங்க. ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் பிள்ளைங்களை அவங்களே கூட்டு போய் விடுறாங்க. அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, பிள்ளைங்களுக்கு நிறைய. இப்ப ஐடி இன்ஜினியர் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறாங்க, அதனால அவங்க பிள்ளைங்களை பாக்குறாங்க. அப்ப பிள்ளைங்க கிட்ட இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுல லீவ்ல இருந்தாங்கன்னா பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்றதுன்றத ஃபுல்லாவே கவனிக்கிறாங்க. சோ இந்த காலகட்டத்துல இப்போ இந்த காலகட்டத்துல இப்ப சதீஷோட குழந்தைங்க அது மாதிரி வச்சுங்களேன். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்க வந்து அந்த ஒரு ஜெனரேஷன் வந்து அப்படியே ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுது. ஏன்னா அவங்க வந்து இப்ப வந்து ஆணுக்கும் பெண்ணு சரி சமம் அப்படின்ற சூழ்நிலையில இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற 30ல இருந்து இருக்கிற பிள்ளைங்க 30+ 25ல இருக்கிற பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நீ ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. எல்லாமே சரிக்கு சமமா இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களும் வந்து குழந்தைகளை நல்லாவே பாத்துக்கிறாங்க. அந்த பசங்களும் வந்து தைரியமா வந்து சொல்லுதுங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு வந்து இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு. அவங்க வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க, நீங்க சொல்றத நாங்க செய்ய முடியாது அப்படின்றத வந்து இப்ப பிள்ளைங்க வந்து சொல்றாங்கன்றதுதான் நான் வந்து இந்த காலகட்டத்தை சொல்றேன். ஆனா ஆம்பளை பிள்ளைங்களை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிய வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. அம்மா கிட்டயும் பேச மாட்டாங்க, அப்பா கிட்டயும் பேச மாட்டாங்க. ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா நான் அதை சொல்ல வரேன், எது தேவையோ அது மட்டும்தான் பேசுறாங்க, மத்ததெல்லாம் மனசுக்குள்ளவே வச்சுக்கிறாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து. சதீஷ். சொல்லுங்க சார். சார் அமுதா அம்மா பேசிட்டாங்களா? அமுதா மேடம் என்ன பேசினாங்க? அமுதா மேடம் வாங்க, இன்னொரு முறை பேசுங்க. பேசவே இல்லை சார். ரொம்ப அழகா இருந்ததுமா கவிதை, அந்த கதை. அது வந்து 2 தடவை வேற படிச்சு கேட்டோம். நல்லா இருந்தது, அந்த கதையும் நல்லா இருந்தது, இந்த கதையும் நல்லா இருந்தது. கதை சொன்ன விதம் நல்லா இருந்தது. இதான் கதையை சும்மா சலிச்சு எடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல போறேன். அவ்வளவு அழகா எல்லாருமே அருமையா விமர்சனங்கள்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா சேவா. தேங்க்யூ. சிறப்பு, வாழ்த்துகள்மா. தேங்க்ஸ். லட்சுமணன் சார் சொல்லிட்டாங்களா அவங்களோட கருத்தை? யாரு?
லக்ஷ்மணன் சார் அவங்க சதீஷ் சொல்லுப்பா, நான் கேட்டுட்டு போயிடுறேன் என்ன சொல்றீங்கன்ட்டு. சதீஷ் சதீஷோட பாரு. இருங்க லட்சுமண் சார் சொல்ல வர்றாரு, அது பேசிட்டோம். ஒண்ணும் இல்ல, கதை வந்து ரொம்ப சின்ன, ரெண்டுலயும் ரெண்டு அர்த்தங்கள் வந்து இப்ப வினிதா சாருக்கு அந்த ரெண்டாவது கதையை முதல் கதையை புரியல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பார்க்கலாம். இப்ப வந்து சிவகுமார் சார் சொல்றாரு அவர் பேர்ல தப்பு இல்லைன்னு சொல்றதா ஆர்கியூமெண்ட்ல சொல்றாரு. ஆனா அதுல ஒண்ணு இது இல்லை. ஆனா இதுல வந்து என்னன்னா என்னுடைய அசம்ஷன்ல அந்த கேரக்டர், அந்த அப்பாங்கிற ஒரு ஆள் வந்து ஆபீஸுக்கு போறாரு, வர்றாரு, வீட்டு வெளியே போறாரு, நாடகம் போடுறாரு, மக்களுக்கு எல்லாம் போதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் தன் வீட்டுல இருக்கிற 2 பெண் குழந்தைங்களையும் அவர் கவனிக்கிறது இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா அவங்களோட ஈடுபாடு இருந்திருந்தா இந்த அளவுக்கு அவர் விட்டுருக்கிறதுக்குள்ள சான்ஸ் இல்லை. ஏன்னா நாட்டுக்கே பாடுபடுறவரு வீட்டை ஏன் பார்க்காம இருக்காரு? அப்ப என்ன நினைக்கிறாரு அவரு? நம்ம வந்து 45 வயசு வரைக்கும் ஊருக்கே உழைச்சிட்டோம், நம்ம குடும்பங்களை பார்க்கல அப்படிங்கிற ஃபீலிங்லயும் அவர் இருக்கலாம். இல்ல இவங்க சொன்ன மாதிரி நம்ம கவனிக்க சரியா நம்ம பார்க்கலைங்கிறதுல சிவகுமார் சொல்ற மாதிரி அந்த மாதிரி அர்த்தமும் இருக்கலாம். இதுல வந்து 2 பக்கமும் இருக்கு. அது சோமவள்ளியப்பன் சார் தான் என்ன முடிவுல அந்த கதை எழுதியிருக்காருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்னுடைய ஐடியால இது, அவருடைய ஐடியால அது. அவர் தப்பா பண்ணலன்னு சொல்ல, ஊருக்கு பண்ணியிருக்காரு, குழந்தைங்களை கவனிக்கலைங்கிறது தான் என்னுடைய இது. 2வது கதை வந்து ஒண்ணுமே கிடையாது, நார்மல். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா இதான் நடக்கும். அது அதனுடைய ஒரு இது போக்கு. அது நம்ம சொல்றதுல ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை சார். உண்மைதான் சார். வந்து அவளுடைய பாணியில தான் சொல்ல முடியும், அவளுக்கு ஸ்பீடை தவிர வராது. அதுதான் கரெக்ட், அதுல ஒண்ணும் தவறு இல்லை சார். இன்னும் அவ எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான் சொல்லுவா, ஆனா கரெக்டா தான் சொல்லுவா. அத வந்து ஸ்லோவா சொன்னா அவளுக்கு பாதி விஷயங்கள் சேவா கிடையாது, சேவா வராது. அவ 1.25 மணி நேரம் எல்லாம் கதை சொன்னவ. 2 நிமிஷம் 4 நிமிஷம் கதையை சொன்னீங்கன்னா அவளை என்ன சொல்றது? ஒண்ணும் சொல்ல முடியாது. கஷ்டம்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லாருக்கும் மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். உண்மை நீங்க சொன்னதுதான் சரி. அவங்க பொண்ணு அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு லக்ஷ்மணன் சார். வந்து புரிஞ்சு வச்சுக்கினாரு சார், அவ்வளவு அதுதான் பெருமையா இருக்கு சார். இதைத்தாம வந்து நாங்க சொல்ல வந்தது வந்து, அதாவது பெண் பிள்ளைகளை வந்து கரெக்டா தகப்பன்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் யாருமே விட்டுக்க வைக்கிறது இல்லை. ஆனா அந்த காலத்துல வந்து நம்ம பயந்து கேட்க முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து வீட்டுக்கு 1 குழந்தை இல்லை 2 குழந்தை அந்த மாதிரி ரொம்ப அளவோடு இருக்கிறதுனால பிள்ளைங்களை வந்து தகப்பன்மார்கள் கவனிக்கத்தான் செய்யறாங்க, நல்லா பேசுறாங்க. ஸ்ரீவர் சார் சொன்ன மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையை பேசுவோம்னு சொன்னா, இப்போ உள்ள சூழ்நிலை நாம வந்து அந்த காலத்துல அப்படி இருந்தோம். ஆனா இப்போ உள்ள அந்த மாதிரி இருக்க முடியாது. பெற்றோர்கள் வந்து அப்போ வந்து அம்மாட்ட, பெண் பிள்ளைகள் வந்து அம்மாட்ட பேசும், அம்மா வந்து தகப்பன்கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி இப்போ இருக்குது சூழ்நிலைகள்னு சொல்லி அந்த சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அப்பா வந்து ஏதாவது ஒரு முடிவெடுப்பாரு, அந்த மாதிரி பேசுவார் பிள்ளைகிட்ட வந்து. பெரும்பாலும் வந்து அந்த காலத்துல வந்து அந்த சூழ்நிலையில வந்து பெண் பிள்ளைகிட்ட தகப்பன்மார்கள் பேசுவது இல்லை. ஏன்னா அம்மா மூலம் தான் எல்லாமே வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் தனியா இப்ப குறிப்பா பெண் பிள்ளைகள் வந்து அம்மா அப்பான்னு விட்டு வைக்கிறதே இல்லை. எல்லா பிள்ளைகிட்டும் அப்பாட்ட ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லுதுங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கேட்குதுங்க, எல்லாத்தையும் பழகுங்க. எல்லாமே எங்க பிள்ளைகள்லாம் வந்து எந்த இதையுமே வந்து விட்டு வைக்கிறது இல்லை. நல்லா அதனால வந்து அவங்க நிலை என்ன ஏது என்னங்கிறதுல தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதனால வந்து நம்ம வந்து கருத்துக்கள் கேட்காம இல்லை, வந்து நம்ம கேட்கறதுனால வந்து இப்ப நம்ம எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புற வைக்கலங்கிற ஒரு திருப்தி வந்து இப்ப நமக்கு வருது. அந்த ஆத்ம திருப்தி வந்து இப்ப நமக்கு வருது. அதுக்கு காரணம் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செட்டில் ஆயிட்டு லைஃப் செட்டில் ஆனதுனால வந்து நம்ம எல்லாமே இப்ப சரியா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம நிறைவு இப்ப எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இப்ப இருக்குது. நான் உணர்ற வந்து அதனால சொல்றேன், சேவா வந்து அவங்க தகப்பனார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ அதே போல எங்க பிள்ளைகளையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாழ்த்து. சதீஷ் வாங்க சார். ஸ்டீபன் சார், இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, எனக்கு ஏன் அந்த லைன் வருதுன்னு சொன்னா, நான் வந்து இந்த குழந்தைங்க பிறந்த போது அவங்க தூங்கி ஸ்கூலுக்கு போற போது, பெரிய பொண்ணு தான், சின்ன பொண்ணா கிடையாது, பெரிய பொண்ணு, 2 பெண் குழந்தை தான். அது தூங்குற போது தான் நான் வந்து படுப்பேன். அதுங்க ஸ்கூலுக்கு போன ஒரு படம் நான் எழுந்திருப்பேன். ஏன்னா இப்படித்தான் நான் படம் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தது.
87ல வேணும்னு வேண்டாம் படம்னு சொல்லி நிறுத்துறது காரணமே என்னுடைய 2 குழந்தைங்களும் தான். இல்லைன்னா நம்ம இந்த லைஃப் போயிடும். எனக்கு இவங்களை பார்க்க முடியாது, இவங்களோட பேச முடியாது. நம்ம ரொட்டீனா இந்த படான்னு இந்த சினிமா வந்து அரசியல் மாதிரி தான், உள்ள நுழைஞ்சிட்டோம் வெளியே வர முடியாது. நான் வலுக்கட்டாயமா வந்தது காரணமே பெண் குழந்தைங்க தான். அந்த வியூல அவரு அதை கவனிக்கலையோங்கிறது நான் சொல்றேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அதுல இதுவா சொல்லல. நம்ம வந்து அதுங்களை சின்ன வயசுல பாக்கல சரியா. அதுதான் நீங்க சொன்னதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. அந்த கதை சொல்றது அதுதான். அதுதான் அவர் உணர்றாரு. நான் வந்து இதை உணர்றதுக்கு நான் பெரிய விலை கொடுக்கணுமா அப்படின்றதுதான் அங்க கேள்வி. மெயின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அர்த்தங்கள் இருந்ததுன்னா அது அவரு சோமவள்ளியப்பன் சாரே சொல்லுவாரு. உங்கள்ட்ட சொன்னாருன்னா அப்புறம் சொல்லுங்க. பார்க்கலாம். மகிழ்ச்சி சார், நன்றி சார், நன்றி சார். வாங்க சதீஷ். ஓகே இல்ல அவர் உங்க கதை வந்து 2004ன்னு சொன்னீங்க. 2004ங்கும் போது வாட் எவர் அவர் டிஸ்கிரைப் பண்ணதோ இல்லை சேவா மேம் சொன்னதோ பர்ஃபெக்ட். ஓகேவா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் இப்போ நானா +2 படிச்சதுதான் நினைக்கிறேன் 2004. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை தெரியும். ஸோ அப்போ நான் ஸ்கூல் வந்து ஸ்கூல்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். சைக்கிளில் தான் போயிட்டு வருவோம். ஸோ இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒழுங்காக இருந்தேன். அப்படி எதுவும் நான் சொல்லனாலும் அவர் காதுக்கு போயிடும். அவர் கேட்பாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்போ அட்லீஸ்ட் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க கேட்கணும்னு நினைச்சா அவங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது 2004ல். இந்த கதையில அவங்க கேட்காம விட்டுட்டாங்க, வேலை பழுவோ இல்லை வெளியில இருந்தனாலையோ. ஸோ அது ஓகே. ஆனா இந்த காலகட்டத்துல மேபி நம்ம ராம் சார் வந்து இன்னும் 2 நாள்ல பேச போறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அடலசன்ட் சீரீஸ் அதை பற்றி பேச போறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்னோட பசங்களை யாரோட பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க இருந்துகிட்டு லண்டன்ல இருக்கவங்களோட பேசலாம், ஆப்பிரிக்கால இருக்கவங்களோட பேசலாம். இன்னும் என்னென்னமோ சோஷியல் ஆப்ஸ் வந்துருச்சு. நம்ம யூடியூப்லனா என்னென்னமோ இருக்கு. லைக் அந்த டேட்டிங் சேட்டிங்க்குன்னா அது பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அவங்க ரேண்டமாக பிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தவங்களோட பேசணும், யூரோப்ல ஒருத்தவங்களோட பேசணும் அப்படின்னு அவங்க ஒரு இது பண்ணும்போது ரேண்டமாக பேசுறாங்க. அங்கே வந்து இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் இட்ஸ் ஃபைன். அங்கே ஒரு புல்லிங் நடந்துச்சு அப்படின்னா அவங்க அதை வெளில சொல்ல மாட்டாங்க. அதே சமயம் அந்த புல்லிங் வந்து கமெண்ட்ஸ் இந்த மாதிரினா போகும்போது அது என்ன ஆகுதுன்னு நமக்கு புரியாது. அவங்க நமக்கு சொன்னாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது சில இதுனா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நான் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணி ஸ்டெப் எடுத்தாலும் என்னால புரிஞ்சுக்க முடியாதோ, இன்னும் நிறைய தேடணுமோ அவங்க இந்த ஜெனரேஷன் பத்தி புரிஞ்சுக்க அப்படின்னு ஒரு தோணுதல் வருது இந்த காலகட்டத்துல. நான் ட்ரை பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியாதோ அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தான் எனக்கு தோணுது. இப்போ என் பொண்ணு P2 தான் படிக்கிறா. இப்போ வந்து அவள் சிலது சொல்லுவா. அதுவே நான் வந்து இன்னொரு வாட்டி சொல்லுன்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியும். ஓகே, நீ இந்த மாதிரி திங்க் பண்றியா அப்படின்னு. ஏதோ மாலதி மேம் சொன்ன மாதிரி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த டிராவல் டைம்லாம் இல்லாதனால வேலையை முடிச்ச உடனே என்னால் கேட்டுக்க முடியுது. இல்லை அப்படின்னா கஷ்டம். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் இதை பத்தி டீட்டெயில்டா இந்த கதையை இந்த காலகட்டத்துக்கு மாத்தணும் அப்படின்னா வியாழக்கிழமை டிஸ்கஷன்ல கண்டிப்பா எல்லாரும் வரணும். ராமு சார் பேச போறாரு. அதுல இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். என்னோட கருத்து என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நான் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணனாலும் ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு கம்யூனிட்டி ஹெல்ப் தேவைப்படுது, அதுதான் சொல்ல முடியும். நான் ஒன்று பேசுறேன் சார். வாங்க மேடம், வாங்க. சதீஷ், நீங்க சொல்றது 100% கரெக்டு. நான் இப்போ என் பையன் என் மருமக அவங்க குழந்தைங்கள வளர்க்குறத நான் பார்க்குறேன். நான் வந்து என் பையனை இந்த அமெரிக்காவில் வளர்த்தப்போ நான் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு பயம் வந்து எப்போவுமே இந்த ஆல்கஹால், ட்ரக்ஸு இதெல்லாம் தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். என் கண்காணிப்பிலே தான் நான் தான் விடுவேன், ஸ்கூலில் நான் தான் கூப்பிட்டு வருவேன், அவன்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் அவனுக்கு ஃபோக்கஸ் நல்லா இருக்கணும்னு நான் வந்து மியூசிக்கில் இதெல்லாம் அவனோட ஃபோக்கஸ் அங்கங்கே போகாமல் இருக்கிறதுக்கு அப்போ அது ஓகே இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்க அப்போவும் ரொம்ப இருந்தது. இப்போ வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் அந்த இப்போது நம்ம கதையில் படிக்கிற நாங்கள் வளர்ந்தப்போலாம் இருந்தது லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. கொஞ்சம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை. இப்போ வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் வந்து மல்டி இதில் வந்துருச்சு. நீங்கள் சொன்னாப்புல அப்படிதான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு மாதத்துக்கு முந்தி என்னோட மருமக கூப்பிட்டா வந்து அவங்க
ஒரு வீட்டில் வந்து இது பண்ண ஸ்லீப் ஓவர்னா அங்கே போய் ப்ளே டைம் மாதிரி ஸ்லீப் ஓவர் பண்ணுவாங்க குழந்தைங்கலாம். இவ வந்து உடனேயே வந்து அந்த ஸ்லீப் ஓவர் பண்ணுற எந்த வீட்லேயோ அது பக்கத்தில் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கா. அதில் இங்கே வந்து எல்லாமே போட்டுருவாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் இருக்காங்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் 7 செக்ஸ் அஃபெண்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் போக முடியாதுன்ட்டா அந்த குழந்தைய. நீ போக முடியாது. ஸோ நான் நினச்சேன் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த காலத்தில். நம்மனா சரி தெரிஞ்ச ஃபேமிலி தானே போட்டோம் அப்படின்னு விடுவோம். ஆனால் இந்த பேரண்ட்ஸுமே ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பாருங்க, இது பாருங்க. அந்த அவேர்னஸ் வந்து இன்னும் நம்மளோட சொசைட்டியில் இது வரவே இல்லை. நம்ம இன்னும் பழைய கற்காலத்தில் இருக்கிறப்ப தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்ட்டு தெரியல. ஏதோ கொஞ்சம் ட்ரக்ஸை பற்றி பேசுகிறாங்க, ஆல்கஹால் பற்றி பேசுகிறாங்க. பட் ஆனால் அதுக்கும் மீறி எவ்வளவு உலகத்தில் ட்ராப்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப புரியுதுங்க. உங்களெல்லாம் நினச்சா பாவமாக தான் இருக்குது. ஆனால் வந்து அட்லீஸ்ட் நீங்களாம் எஜுகேட்டடாக இருக்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஒய்ஃப் 2 பேரும். அங்கெல்லாம் லேடிஸ் கம்ப்ளீட்டாக இக்னரண்ட்டாக இருந்தாங்கல்ல அந்த காலத்தில். அப்படி இல்லை இந்த காலத்தில். இங்கே லேடிஸ் ஆல்சோ ஆர் வெரி அலர்ட் அண்ட் தே நோ ஹவு டு ஹேண்டில் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இதை டேக்கிள் பண்ணாதான் இனிமேல் வர காலத்தில் முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, சிவகுமார் சார் சொன்னதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சில்ட்ரன் சொல்லதை கேட்கணும். அவங்க ஏதோ சொல்ல வராங்களா அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கேட்கணும். அவங்களோட லைஃப் வேறு டிஃப்ரெண்ட் லைஃப் அவங்களுக்கு. அவங்க சொல்ல வரதை கேட்காம நம்ம வந்து ரெஜிமெண்டடாக இல்லை இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அப்படி சொல்லலை நம்ம சொல்லலாம். ஆனால் சில வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்கணும். அவங்க என்ன பேச வர்றாங்க, என்ன சொல்ல வராங்க. ஒரு இது வந்துச்சுங்க, அதாவது அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருந்திருக்கு, தெர் இஸ் அ மான்ஸ்டர் அண்டர்நீத் மை பெட்னு சொல்லியிருக்கு. சின்ன குழந்தை. இப்போ ரீசெண்டாக ஒரு டிவியில் போட்டான். அந்த சொல்லிகிட்டே இருந்திருக்கு. அவங்க அந்த பேபி சிட்டர் வந்து அதை கண்டுக்கலை. அப்புறம் நிஜமாவே ஒரு மனுஷன் கீழே பெட்டுக்கு அடியில் படுத்துருந்துருக்கான். அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிட்டு அவனை விரட்டி இருக்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த வீட்டில் முதலே இருந்திருக்கான், அவனுக்கு கீ இருந்திருக்கு, உள்ளே வந்து பெட்டுக்கு அடியில் படுத்துட்டு இருக்கான். சின்ன குழந்தை, அது தனியாக படுக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது நினைக்கவே முடியாத அளவு நிறைய இருக்குங்க. நம்ம கட்டாயம் பேசுவோம் இதை பற்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சதீஷ், இன்னும் நிறைய நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு முடிஞ்சதை நாங்கள் சொல்லுவோம். அவ்வளோதான். சூப்பர் சார். எனக்கு 3 கிராண்ட் டாட்டர்ஸ். என் தம்பிக்கு 2 கிராண்ட் டாட்டர், 3 கிராண்ட் டாட்டர். இன்னொரு அமெரிக்காவில் இருக்கிற சித்தப்பா பையனுக்கு 2 கிராண்ட் டாட்டர், ஒரு பொண்ணு, 2 பொண்ணு. எல்லாருமே சொல்றது குழந்தைங்க புரிஞ்சிக்க முடியல, அவங்கள புரிஞ்சிக்க முடியல. அமெரிக்காவில் இருக்க அந்த பையனும் பொண்ணு புரிஞ்சிக்க முடியல, பெரியப்பான்னுவாங்க. ஒண்ணு நாங்க கேட்கறதுல போறது இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கம்ப்ளைண்ட் இல்லை, தேர் அலோவ் ஆயிடுறாங்க அப்படின்னு தான். ஒவ்வொன்றும் ஒரு யூனிக் சார். நான் சொல்றேன் 5-6 குழந்தைங்க ஒவ்வொன்றும் யூனிக். ஸ்லீப் ஓவர் ஹஸ் பிகம் நார்மல் ஹியர். எங்க தெருவில் இருக்கிற 2 பசங்க அங்கிள் ஸ்லீப் ஓவர் போற சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டா போவாங்க. நான் கேட்பேன், என்னடா பண்றீங்கன்னு கேட்பேன். அங்கிள் மேகி சாப்பிடுவோம், வீட்டை செய்ய முடியாத செய்து சாப்பிடுவோம், ஒரு மூவி செலக்ட் பண்ணி பார்ப்போம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் இஸ் தேர் டூயிங் ஸ்லீப் ஓவர். ஜாலியா இருக்கும் அங்கிள். நீங்க சொல்ற மாதிரி எங்க செக்ஸ் அப்படி இருக்கிறதா அப்படின்னு யாரும் நினைக்கல. அது மாதிரியே தெரியல, ஜாலியா போறாங்க, ஜாலியா வர்றாங்க. இட் ஹஸ் பிகம் ஃபார் த லாஸ்ட். முதல்ல எல்லாம் நாங்க இதை யோசனை பண்ண, நான் பொண்ணுங்களையும் இஷ்டப்படுறேன் எல்லாம் தெரியும்பா, அந்த ஃபேமிலி எனக்கு தெரியும், அவங்களும் இங்க வருவாங்கப்பா, நீ ஒன்று ரொம்ப நீ பண்ணி உழைப்பிக்காத, விட்டுடு, நீ அவங்களை பத்தி விட்டுடுவான். டாக்டர் கேட்டாக்கா ஓகே, they're happy sleep over, going there and coming back. அவங்கள ஒரு நாள் போறாங்க. இதுதான் எனக்கு வர பதில். நீங்க சொல்ற பயம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு, கேட்கறதுக்குள்ள பயமா இருக்கு. இதுதாங்க நடக்கிறது. ஸ்லீப் ஓவர் has become normal in சென்னை among girls, not boys. தெரியல எனக்கு, பாய்ஸ் அப்படின்னு தெரியல எனக்கு. என்னுடைய ஃபேமிலியில் பாக்குறேன், எதிர் வீட்டில் இருக்கிற 2 ஃபேமிலி பாக்குறேன், எங்க சித்தப்பா தம்பி வீட்டுல பாக்குறேன். அமெரிக்காவுக்கு அந்த பையன் தான் ஸ்லீப் ஓவர் பத்தி சொல்லல இன்னும். ஆனால புரிஞ்சிக்க முடியலன்றோம். இந்த 10வது 9வது படிக்க 2 பண்ணு புரிஞ்சிக்க முடியல. பெரிய பண்ணுவோம், அலோவ் ஆயிடுறாங்க, சைலண்ட் ஆயிடுறாங்க அப்படின்ற. திஸ் இஸ் த என்னுடைய ஃபீலிங். பிரசன்டா நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. கல்யாணி மேடம் எதுவும் சொல்லுறேன். ஆமாங்க சார். இல்ல, இந்த ஸ்லீப் ஓவரை பத்தி சொல்றப்ப சொல்ல வந்தேன் நானு. நம்ம எல்லாம் அந்த காலத்துல வந்து இப்ப லீவ் விட்ட அடுத்த நிமிஷம் அத்தை வீடு பாட்டி வீடுன்னு கிளம்பிடுவோம்.
அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இதே கூத்து தான் அடிப்போம். இப்போ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது, இந்த மெய்யழகன்ல வந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது, பேசுறது, விடிய விடிய உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். அததான் இப்ப இவங்க வந்து நம்ம அங்க சொந்தங்களை விட்டு நகர்ந்து வந்ததுனால இப்ப இது வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தேடுறோம். மனுஷங்களுடைய ஹேபிட் வந்து அதே இதுதான் தேவைப்படுது. நம்மளுக்கு ஒரு ஒரு ஃப்ரீ டைமு, ஒரு ஃப்ரீயா மத்தவங்களோட பேசுறது, அம்மா அப்பான்னு விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து அத்தை பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்கிறது, அந்த மாதிரியான இது ஒரு தேவைப்படுது. அதுதான் இப்ப ஃப்ரீ டைமா, ஐ மீன் ஸ்லீப் ஓவர், ஸ்டே ஓவர், தே கால் இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிரசன்னா எதனா பேசுறீங்களா? லேட்டா வந்தீங்க நீங்க. பிரசன்னா, லக்ஷ்மின்னு யாரோ இருக்காங்க, பேசுறீங்களா? ஓகே, ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா பிஸியா இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் சார். நல்ல ஒரு, அதாவது நல்ல டிஸ்கஷன். மேடம் ஒரு ஃபியூ மினிட்ஸுங்க. நல்ல ஒரு டிஸ்கஷன். ஒரு சின்ன கதையா இருந்தாலும், அதாவது ஒரு சின்ன லைன் தான் அது. பட் நிறைய பேச வேண்டியதா இருந்தது, நிறைய சிந்திக்க வேண்டியதா இருந்தது, நிறைய செய்திகளை நம்ம உள்க வேண்டியதா இருந்தது. பல காலகட்டங்கள்ல இந்த சூழ்நிலை எப்படி நம்ம கையாள போறோம்ன்றத நம்ம சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்குது. ஒரு சின்ன செய்தியை கொடுத்து நம்ம இவ்வளவு நேரம் பேச வச்சிருக்காரு சார், அது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப அழகா சொன்ன சேவாவுக்கு நன்றி. முதல்ல சேவா எப்பயுமே அந்த ஸ்பீட் தான், அந்த ஸ்பீட் சின்ன கதையா இருந்தாலும் அந்த ஸ்பீட் தான். நம்ம தான் அவங்களோட அவங்க ஸ்பீடுக்கு போனோமே தவிர அதுதான் விஷயம். முதல்ல நீங்க போன ஸ்பீடுக்கு நான் வரல, அதனால தான் 2வது முறை சொல்ல சொன்னேன். மறுபடியும் சொல்ல சொன்னேன். நான் எல்லாருமே வரலன்றது தான் நிதர்சனமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல கதை, நல்ல கலந்துரையாடலாகவும் இருந்தது. கதைன்றதை விட இது உண்மை சம்பவம். இன்றைய சூழ்நிலையில நாம இத எல்லாரும் பல இடங்கள்ல எல்லாரும் பார்க்கிறோம், பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். பலரோட பிள்ளைங்களுக்கும் தாய் தந்தைக்கும் இடைவெளிக்குள்ளர இருக்க பல செய்திகளை நம்ம அறிய வேண்டியது இருக்கு. என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் பல விஷயங்கள் நம்ம வந்து உள்வாங்கிறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது, ஒரு பக்கம் ஃபோக்கஸா இருக்கணும்ன்றது தான். ஃபோக்கஸா இருந்தா கொஞ்சமாச்சும் கவனிக்கலாம் பிள்ளைங்களை அப்படின்றது நமக்கு தெரியும். அது உண்மை. நாங்கள் மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்தது வசந்தி மேடம் எதுக்கு சொன்னா ஒரு விஷயம் ரெக்கார்டிங்